ஒன் டூ த்ரீ கோ. இணைய நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி மற்றும் நித்தம் பேசு வலையொலி சார்பாக இனிய மாலை வணக்கம் மற்றும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மா, அகிலமாளும் மந்திரச் சொல், அளவுகோலே இல்லாத அன்பு, இறைவன் தந்த முதல் முகவரி, நேரில் நின்று பேசும் தெய்வம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி சார்பாக அன்னையர் தின சிறப்பு பட்டிமன்றம் இப்போது நடைபெற உள்ளது. பட்டிமன்றத்தின் தலைப்பு, தாய் என்னும் உறவில் விஞ்சி நிற்பது சுகமா அல்லது சுமையா? பட்டிமன்றம் என்பது வெறும் விவாத வேடை மட்டுமல்ல, அது தமிழுக்கே சொந்தமான கலை வடிவம். தமிழர்களின் அறிவையும் கலாச்சாரத்தையும் ஒருமித்த பார்வையையும் கொண்டாடும் ஒரு உயிருள்ள மரபு. அத்தகையதொரு சிறப்பான பட்டிமன்றத்தை வழிநடத்தி ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் வக்தே முறை எனும் குரலுக்கேற்ப இருபுற வாதங்களையும் பரிசீலித்து நீதி வழங்கவிருப்பவர் நம் பட்டிமன்றத்தின் நடுவர் திருமிகு மேகலா ராமமூர்த்தி அவர்கள். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். திருமிகு மேகலா ராமமூர்த்தி அவர்கள் புளோரிடா பல்தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொறியியல் சார் இயற்பியல் துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இன்ஜினியரிங் பிசிக்ஸ் ப்ரொஃபசர் இன் புளோரிடா பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி. முனைவர் சோ சத்யசீலன், முனைவர் அறிவொளி, முனைவர் சிவச்சந்திரன், முனைவர் சாலமன் பாப்பையா, திரு சாரங்கபாணி, திரு சுகிசிவம் போன்ற தமிழ் ஆளுமையரின் தலைமையில் பட்டிமன்றங்களிலும் கருத்தரங்கங்களிலும் பங்கேற்று பேசியிருக்கிறார். பல அரங்குகளில் தனி சொற்பொழிவுகளும் நிகழ்த்தியுள்ளார். தினமணி நாளிதழின் இணைப்பான தமிழ்மணியிலும், வல்லமை, திண்ணை, தென்றல், முல்லை முதலிய இணைய இதழ்களிலும், சிங்கையிலிருந்து வெளிவரும் மக்கள் மனம் இதழிலும் கட்டுரைகள், கவிதைகள், சிறுகதைகள் படைத்து வருபவர். பன்மணிக்கோவை, அறிவோம் அறிஞர்களை, குறுந்தொகை நருந்தேன் ஆகிய நூல்களின் ஆசிரியர். வல்லமை மின்னிதழின் ஆசிரியர் குழுவிலும் மதுப்பாய்வு குழுவிலும் இடம்பெற்றிருப்பவர். மயிலை திருவள்ளுவர் சங்கம், வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களுக்கான நடவு அமைப்பு ஆகியவற்றின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் உள்ளார். இப்போது தாய் என்னும் உறவில் விஞ்சி நிற்பது சுகமா அல்லது சுமையா? பட்டிமன்றத்தை தொடங்கி நடத்த திருமிகு மேகலா ராமமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். என்னை பற்றி அருமையானதொரு அறிமுகத்தை தந்த ஸ்ரீவித்யா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி ஏற்பாடு செய்து நடத்துகின்ற அன்னையர் தின சிறப்பு பட்டிமண்டபத்தை காண்பதற்காக உலகெங்கிலும் கூடியிருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம். இந்த பட்டிமண்டபத்திலே வாதிடுவதற்காக வந்திருக்கின்ற நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும். உறவுகளிலே முதன்மையான உறவாக கருதப்படுவது தாய் என்கிற உறவுதான். பிள்ளையை ஈன்று புறந்தருபவள் தாய். தாய் என்ற ஒரு உறவு இல்லை என்றால் இந்த உலகத்திலே உயிர்களே இல்லை என்று சொல்லலாம். இந்த உயிர்கள் தழைப்பதற்கு, உலகம் இன்னமும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு அடிப்படையாக இருப்பவள் தாய். தான் அரும்பாடுபட்டு பெற்று வளர்த்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே சான்றோர்களாக திகழ்வதை கண்டு உவகை கொள்பவள் தாய். இந்த தாயை பற்றிய பழமொழிகளுக்கு நம்முடைய மொழியிலே பஞ்சமே இல்லை. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் அன்னையை படைத்தான் என்கிறது யூத பழமொழி ஒன்று. தாயிற் சிறந்த கோயில் இல்லை என்பது ஔவையினுடைய அமுதமொழி. சொர்க்கம்னு நீங்க வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம், அது அன்னையினுடைய காலடியிலேயே இருக்கிறது என்று நமக்கு சொர்க்கத்தை அடையாளம் காட்டுகிறார் நபிகள் நாயகம். ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல் என்கிறது அற நூல்களிலே ஒன்றான நான்மணி கடிகை என்ற நூல். இதெல்லாம் பழைய கருத்துக்கள். 20ஆம் நூற்றாண்டு கவிஞரான வாலிப கவிஞர் என்று பெயர் பெற்ற வாலி கூட அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே என்ற அருமையான ஒரு பாடலை எழுதினார். மன்னன் படத்திலே வந்த அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய பாடல். எல்லோருக்குமே மிகவும் பிடித்த அம்மா பாடல் வரிசையிலே அதற்கு முதலிடம் உண்டு. அதனுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, திருச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் கோயிலிலே இந்த அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே பாடலை பளிங்கு கல்லிலே வடித்து வைத்திருக்கிறார்களாம். இதை கூட கவிஞர் வாலி ஒரு நேர்காணலிலே குறிப்பிட்டார். அந்த வரிகள் வைர வரிகளாக இடம்பெற்றிருக்கின்றன. எல்லா உறவுகளையும் துறக்க முடிந்த துறவிகளால் கூட துறக்க முடியாத உறவு என்று பார்த்தீர்கள் என்றால் இது அன்னை என்கிற உறவுதான். பட்டினத்தாருடைய வரலாறு நாம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? கடைசியில காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே என்று எல்லாவற்றையும் துறந்து விட்டு போனார். ஒரு மிகப்பெரிய வணிகர் அவர். ஆனாலும் அவராலும் அன்னையை துறக்க இயலவில்லை.
தன்னுடைய அன்னையின் அந்திம காலம் நெருங்குவதை உணர்ந்தார். அதனால பக்கத்திலேயே தங்கியிருந்தார். திருவிடைமருதூர் அப்படிங்கிற ஊர்லயே தங்கி இருந்தார். அவருடைய ஊர் திருவெண்காடு. அவருடைய அன்னையார் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டதும் துடிதுடித்து போனார். தன்னுடைய தாய் தன்னை எப்படியெல்லாம் பெற்று வளர்த்தாள் என்பதெல்லாம் அவருடைய மனசுல அப்படியே வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. அதை அப்படியே பாடல்களாக வடித்து தந்திருக்கிறார். இரும்பு நெஞ்சையும் கூட உருக்கக்கூடிய பாடல்கள் பட்டினத்தாருடைய பாடல்கள். அவர் சொல்றாரு, முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவதோ அரிசின்னு கேட்கிறார். உன்னோட வாய்க்கு நான் எப்படி அரிசி போடுவேன், என்னை எப்படியெல்லாம் கொஞ்சி நீ எனக்கு சாப்பாடு ஊட்டின, நான் செய்ய முடியுமா என்று அவர் கதறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக துறவியாலும் துறக்க முடியாத உறவாக திகழ்வது இந்த அன்னை என்கிற உறவுதான். அது மட்டும் இல்ல, அன்னையை பற்றி சொல்லும் போது இன்னொன்னு சொல்லுவாங்க, பிள்ளைங்க எப்படி வேணாலும் இருந்தாலும் அந்த தாய் தன்னுடைய பாசத்திலிருந்து விலகுவதே இல்லை, மாறுவதே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பழமொழி உண்டு. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு அழகான பாடலை நான் சங்க இலக்கியத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த குழந்தையை நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த அந்த பெண் குழந்தையை அந்த பெற்றோர் சீராட்டி தாலாட்டி வளர்க்கிறார்கள். அந்த தாய் இதற்கு தங்க கிண்ணத்திலே பாலூட்டி வளர்க்கிறாள். அந்த குழந்தையினுடைய தளிர் நடையை ரசிக்கிறாள். பருவம் வந்த உடனே அந்த பொண்ணு என்ன செய்யறான்னா, வழக்கமா நம்ம தமிழ் சினிமால எல்லாம் செய்யற மாதிரிதான், அம்மாவுக்கு தெரியாமலே தன்னுடைய காதலனோடு ஓடி விடுகிறாள். தேடி தேடி பார்க்கிறாள் அந்த தாய், வீட்டுல பிள்ளைய காணுமே அப்படின்னு கலங்கி போகிறாள். எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வந்து வீட்டுக்குள்ள பார்க்கிறப்போ அந்த பிள்ளை சின்ன வயசா இருக்கிறப்போ விளையாடின பொம்மை கிடக்கு ஒரு பக்கம். அந்த பொம்மையை பாக்குறா. அப்ப அந்த குழந்தை வளர்த்த கிளி கூண்டுல இருந்து கீ கீ கீன்னு கத்துது. அதை திரும்பி பார்க்கிறாள். இப்படி எல்லா இடத்துலயும் அந்த பிள்ளை வளர்த்த அந்த பொருள்களாக இருக்கட்டும், உயிர்களாக இருக்கட்டும், அந்த குழந்தையினுடைய நினைவை அவளுக்கு அதிக அளவிலே ஏற்படுத்துகிறது. நம்மளுக்கே இப்ப தெரியும், நம்மளை விட்டு யாராவது பிரிந்து போயிருந்தாங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருளை பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைவு நமக்கு பீறிட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த தாய்க்கும் தோன்றுகிறது, இந்த குழந்தைய நம்ம எப்படியெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னு எண்ணும் பொழுது அந்த பொம்மையை எடுத்து பார்க்கிறாள். அப்ப சொல்லுகிறாள், இது என் பாவை பாவை, இது என்னுடைய பாவையின் பாவை, இது என் பைங்கிளி எடுத்த பைங்கிளி. என்னுடைய மகளும் ஒரு கிளி, அவள் வளர்த்த பைங்கிளி இங்க கீ கீன்னு கத்திட்டு இருக்கு. ஆனா ஐயா, நான் வளர்த்த கிளி ரெக்க முளைச்சது, பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுகிறாள். என்று இவை காண்தொரும் காண்தொரும் கலங்க நீங்கினடோ என் பூங்கனோலே. நான் கலங்குற மாதிரி, இந்த ஒரு பொருளையும் பார்த்து நான் கலங்குற மாதிரி என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் கலங்குகிற அந்த காட்சியை 4 அடிகளிலே மிக அழகாக ஒரு சங்க புலவர் படித்து காட்டியிருக்கிறார். தாயினுடைய முக்கியத்துவை உணர்ந்ததுனாலதான் நாட்டை கூட நம்ம தாய் நாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நமக்கு இருப்பதற்கு இடம் கொடுத்ததுனால அந்த நாட்டை தாய் நாடு என்கிறோம். நாம் பேசுகின்ற மொழி தாயின் வாயிலாக நாம் அறிந்த மொழி, அதனால அந்த மொழியை கூட நம்ம தாய் மொழி அப்படின்னு தான் சொல்றோம். அது மட்டும் இல்ல, ஓடுகின்ற ஆறுகளை எல்லாம் தாயாக பார்த்த பூமி நம்முடைய பூமி. வேற எந்த நாட்டிலையும் இந்த கலாச்சாரம் கிடையாது. ஏனென்றால் எப்படி தாய் தன்னுடைய முலைப்பாலை ஊட்டி குழந்தையை வளர்க்கிறாளோ அது போல ஆறுகள் நீரூட்டி வளர்க்கின்றன. அப்படிங்கிறதுனால தாய்க்கு நிகராக அந்த ஆறுகளை தெய்வமாக பார்க்கின்ற மரபு நம்முடைய மரபு. காவிரியை தாயினுடைய முலைப்பாலுக்கு நிகராக போற்றுகிறார் கோவூர் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர். இது அப்படியே பாத்தீங்கன்னா கம்ப நாட்டாழ்வார் இதை பார்த்துட்டு அப்படியே கம்ப ராமாயணத்திலே கோசலத்திலே ஓடக்கூடிய சரையுவையும் கூட தாய்முலை பாலன்ன சரையு அப்படின்னு போற்றுகிறார். ஆக தாய்க்கு நிகராக வளமையின் குறியீடாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே போற்றக்கூடிய மரபு, தாயினுடைய பெயரை சொல்லி வாழ்த்தக்கூடிய மரபு நம்முடையது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தாயினுடைய பெருமைகளை, சிறப்பை, தனித்தன்மையை பேசிக்கொண்டே போவது என்றால் அதற்கு ஒரு நாள் போதுமா? போதாது. அதுக்குள்ள நம்ம பட்டிமன்றத்தை 1 மணி நேரத்துல முடிக்கணும். அதனால நம்ம அந்த பொன்மொழிகள், அவளை பற்றிய பழமொழிகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு இந்த அன்னையர் தினம் என்பது அமெரிக்காவிலே எப்படி தோன்றியது என்பதை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை பார்ப்போம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அன்னையை நாம் கொண்டாட வேண்டும் என்று அமெரிக்காவிலே ஒரு பெண் நினைத்தார். அந்த பெண்ணினுடைய பெயர் அன்னா ஜார்விஸ். அவருடைய தாயார் ஒரு மிகச்சிறந்த பெண்மணியாக இருந்து இவரை வளர்த்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, முதலாம் உலகப் போர் நடந்த சமயத்துல ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருந்து இந்த போரிலே புண்பட்ட வீரர்களுக்கெல்லாம் அவங்க மருத்துவம் பார்த்திருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தாய் இறந்த பிறகு அவங்களுக்கு தோன்றியது, நிச்சயமாக தாய்மார்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், அவங்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளை நம்ம அனுசரிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அன்னா ஜார்விஸுக்கு வந்தது. அவங்க அம்மா இறந்து போனது 1905ஆம் ஆண்டு மே மாதம். அதனால அந்த மே மாதத்துலதான் அந்த அன்னையர் தினத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த முன்னெடுப்பை செய்ததும் அன்னா ஜார்விஸ் தான். அவங்க முதல்ல அந்த விழாவை கொண்டாடியது 1908ஆம் ஆண்டு அப்படின்னு பார்க்கிறோம்.
ஆனா தொடர்ந்து அது அனுசரிக்கப்படவில்லை. ஆனா அவங்க அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்தார்கள். அமெரிக்காவில இது ஒரு நாளாக, ஒரு விடுமுறை நாளாக, கொண்டாட்ட நாளாக இருக்க வேண்டும். அந்த நாளிலே அன்னையர்கள் கொண்டாடப்பட வேண்டும்ங்கிறத அவங்க தொடர்ந்து முன்னெடுத்தார்கள், முயற்சி செய்தார்கள். அது அரசாங்கத்தினுடைய காதுக்கு போனது. அப்போது 1914ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்திலே அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த உட்ரோ வில்சன் என்பவர் இதை அங்கீகரித்து ஒரு அரசாணை வெளியிட்டார். இது நடந்தது 1914ஆம் ஆண்டு. அது முதல் மே 2வது ஞாயிற்றுக்கிழமையானது அன்னையர் தினமாக அமெரிக்காவிலே ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது. இந்த மரபை பார்த்த பிறகு மெல்ல மெல்ல மற்ற நாடுகளிலும் இந்த கொண்டாட்டங்கள் தொடங்கி உள்ளன. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா நாடுகளிலுமே மதர்ஸ் டேங்கிறது ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருக்கு. ஆனா அண்ணா ஜார்விஸை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய சிறப்பை, பெருமையை நினைவு கூர்ந்து போற்றுகின்ற நாளாகத்தான் இதை அவங்க அனுசரிக்க விரும்புகிறாங்களே தவிர ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நாள்ல அவங்களுக்கு வாழ்த்து அட்டை கொடுக்கறது, செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால போடுறது, இதையெல்லாம் அவங்க முன்னெடுத்து இந்த நாளை வலியுறுத்தவில்லை. இது ஒரு கமர்ஷியலைஸ்டு ஹாலிடேவா ஆனதுல கூட அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க முன்னெடுத்தது தூய்மையாக அன்னையினுடைய தொண்டை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான். இதுதான் அன்னையர் தினம் அமெரிக்காவிலே தோன்றி வளர்ந்த வரலாறு. இந்த அன்னையர் தினத்தை ஒட்டி சற்று ஆழமான ஒரு தலைப்புல நம்ம சிந்திக்க வேண்டும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் போகாம கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்று தோன்றிய எண்ணத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட தலைப்பு தான் தாய் என்கிற அந்த உறவிலே விஞ்சி நிற்பது சுகமா சுமையா என்பது. எல்லாருக்கும் புரிகிற வகையில சொல்லணும்னா, தாய்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகம் சந்திப்பது சுகத்தையா அல்லது சுமையையா, இது பற்றி விவாதிப்பதற்குத்தான் இந்த பட்டிமண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றி விவாதிப்பதற்காக 2 அணியினர் வந்திருக்கிறார்கள். சுகம்தான் என்று வாதிடுவதற்காக முத்தான 3 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். இல்லை, சுகம்லாம் கிடையாது, சுமைதான், இந்த தாயாக இருக்கக்கூடிய இந்த பொறுப்பும் உறவும் சுமைகள் சூழ்ந்ததுதான் என்று எதிர்த்து வாதிடுவதற்காக 3 சத்தான பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். இவங்க எல்லாருடைய பேச்சையும் செவிமடுத்து விட்டு நடுவர் தம்முடைய தீர்ப்பை வழங்குவார் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வித்தவுட் ஃபர்தர் அடு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம சுகமே என்று பேசக்கூடிய அணியிலிருந்து மங்களகரமாக தொடங்க விரும்புகிறோம். தொடக்க பேச்சாளரும் மங்களகரமான பெயரை கொண்டவர் தான் சுபாஷினி. சுபாஷினி என்றால் மங்கள மொழிகளை பேசக்கூடியவர் அப்படின்னு பொருள். ஆக சுபாஷினி தினகரன் தாயாக இருப்பது, தாய்மார்கள் வாழ்க்கையிலே எதிர்கொள்வது சுகமே அப்படிங்கிற அணியில பேசுவதற்காக தயாராக இருக்கிறார். அவரை பற்றி நான் ஒரு சிறிய அறிமுகம் தந்த பிறகு அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைப்பார். சுபாஷினி தினகரனை பொறுத்தவரையிலே அவர் கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியை சொந்த ஊராக கொண்டவர். இயற்பியல் துறையிலே MSc MPhil முடித்து இங்கே டெக்சாஸில் இருக்கக்கூடியவர். சிறந்த தமிழ் ஆர்வலர், பட்டிமன்ற பேச்சாளர், டெக்சாஸில் உள்ள மெட்ரோபிளக்ஸ் தமிழ்ச்சங்கத்தினுடைய மேனாள் வைஸ் பிரசிடென்ட், தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அதனுடைய யூத் டைரக்டர், ஃபெட்னா அமைப்பு நடத்துகின்ற தமிழ் தேனி நிகழ்ச்சியினுடைய டெக்சாஸ் ஜோனல் கோஆர்டினேட்டராகவும் சேராகவும் இருக்கிறார். மெட்ரோபிளக்ஸ் தமிழ்ச்சங்கத்தினுடைய MTS ரேடியோவில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறார். தமிழ் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார். இப்படி தமிழ் சார்ந்த பல பணிகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற சுபாஷினியை நான் அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய வாதங்களை நீங்கள் இப்போது எடுத்து வைக்கலாம். வாருங்கள் சுபாஷினி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கும், நித்தம் பேசு பார்வையாளர்களுக்கும், தமிழில் புலமை பெற்று தமிழ் பேச்சால் சிறந்து விளங்கும் நடுவர் திருமதி முனிவர் திரு மேகலா ராமமூர்த்தி அவர்களுக்கும், என்னுடைய சக பேச்சாளர்களுக்கும், வந்திருக்கும் 2 அணி நண்பர்களுக்கும் இனி அன்னையர் தின வாழ்த்துக்கள். அன்னையர் தின கொண்டாட்டத்தில் இன்று அரசியாக கோலோச்சும் அம்மா பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பட்டிமன்றமே நம்ம நடத்திட்டு இருக்கோம். கொடுக்கப்பட்ட தலைப்பு பாத்தீங்கன்னா, தாய் என்னும் உறவில் விஞ்சி நிற்பது சுகமே அப்படின்னு தான் நான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம இருக்கிற உறவுகள் எல்லாம் தலையாய உறவுன்னு பார்த்துட்டா கண்டிப்பா அது அன்னை அப்படிங்கிற அந்த அம்மா அப்படிங்கிற சொல் தான் எல்லா உறவுகள்லயுமே சிறந்த உறவாக இருக்கும். அதுல யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சொல்லும் போதும் கேட்கும் போதும் நம்மளுக்கு வர்ற ஒரு சுகம் இருக்கும் பாருங்க, அது எந்த பரிசாலையும் எந்த ஒரு சாதனையாலும் நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது.
அந்த மாதிரி ஒரு சொல்லுதான். அம்மான்னு சொன்னாலும் சரி, அது அம்மான்னு நம்மள கூப்பிட்டாலும் சரி, அந்த உறவுக்கு மிஞ்சி நிற்பது வேற எதுவுமே கிடையாது. அந்த வார்த்தைக்கே ஒரு சுகம் இருக்குன்னு தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹ் இன்னைக்கு நேத்து நாளைக்கு நல்லா எந்த இதுவும் கிடையாது. தாய்ங்கிற உறவு என்னைக்குமே அது ஒரு நிலையான உறவு. அது நம்ம அதை பத்தி பேசணும்னா காலமும் நேரமும் நம்மளுக்கு கண்டிப்பா பத்தாது. ஒருத்தரோட அம்மா பின்னாடியும் நம்ம நிறைய கதைகளை நம்ம சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம அம்மாவா இருக்கும்போது நம்ம நிறைய கதைகளை உருவாக்கிட்டு இருக்கிறோங்கிற அந்த பெருமையோட தான் நான் இன்னைக்கு கண்டிப்பா இந்த தாய்ங்கிற உறவு ஒரு சுகமான உறவுன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். என்ன எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நம்ம வெளியில அவ்வளவா சொல்லிக்க மாட்டோம். இப்ப நம்ம மகப்பேறுங்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு தலையாய ஒரு கடமையா நம்ம நினைச்சிட்டு இப்ப இருக்கோம். அந்த மகப்பேறுல நம்ம காணாத ஒரு கஷ்டங்களோ சிரமங்களோ கிடையாது. அந்த மாதிரி காலகட்டத்துல கூட நம்ம குழந்தைய பெற்று அதை பேணி வளர்க்கும் போது அந்த அந்த உலகத்துக்கு நம்ம அந்த சுகத்தை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், ஆனா அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது எல்லாம் மறந்து போச்சுன்னு ஒரு சந்தோஷத்தோட அந்த சுகத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். கண்டிப்பா அதனால இந்த உறவு அளக்க முடியாத மகிழ்வை தரும் ஒரு சுகமான உறவுன்னு தான் நான் சொல்ல முடியும். அடுத்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்ம ஒரு தாயா குழந்தைய வளர்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். அது நம்ம அம்மாவாகட்டும், பாட்டியாகட்டும், இன்னைக்கு நம்ம ஒரு அன்னையா வளர்க்கும் போது அதுல இருக்கிற சவால்களையும் சரி நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறோம். இன்னமும் நம்ம நான் எப்பவுமே உயர்வா பாக்குறதுன்னு பார்த்தா எங்க பாட்டியோட அந்த தாய்மை உணர்வு தான். அந்த காலத்துல உங்களுக்கு எந்த பெரிய வசதிகள் இல்லாட்டியும் ஒரு 7 குழந்தைங்கள ஒரே மாதிரி நம்ம பெற்று அதை வளர்த்து அவங்கள எந்த ஒரு சிரமமும் இல்லாம அவங்கள நல்ல சிறப்பான ஒரு 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 மனிதர்களா உருவாக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த காலத்துல. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கும் எனக்கு ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கையா நான் எடுத்துக்கிறது எங்க பாட்டியோட வாழ்க்கையை தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க 7 குழந்தைங்களே அன்னையா இருந்து அந்த தாய் உணர்வை அவ்வளவு அழகா எங்க கிட்ட சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, 7 பேரை பெத்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொன்னதே கிடையாது. 7 பேரை பெத்து நான் மகராசியாட்ட இருக்கிறேங்கிற அந்த ஒரு உணர்வு தான் அவங்க இன்னைக்கும் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்குவாங்க. இது எல்லாரோட வாழ்க்கையிலயும் எல்லாரோட பாட்டிகளும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா அது ஆரோக்கியமா இருக்கணும், படிப்பறிவோட இருக்கணும், நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும். இது எல்லாம் நம்ம பார்த்து வளர்த்தி அவங்கள வெற்றி அடைய செய்து அதை பார்த்து நம்ம மகிழ்வடைவோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சந்தோஷம். அது யாராலும் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. அடுத்தது நம்ம அம்மாவா நம்ம அம்மா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது அவங்க கொடுக்குற ஒரு நம்பிக்கை. நம்ம என்னதான் தோல்வியுற்று சில நேரங்களை துவண்டு போனா கூட உன்னால முடியும், கண்டிப்பா நீ பண்ண முடியுங்கிற ஒரு சொற்களை அவங்கதான் நம்மளுக்கு கொடுத்து நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போதும் இங்க நான் ஒண்ணு கண்டிப்பா சொல்லிக்கணுங்க நடுவர் அவர்களே. என்னதான் நம்ம படிப்புல சிறந்திருந்தாலும் அறிவோட நிறைய விஷயங்களை நம்ம பண்ணியிருந்தா கூட சில தோல்விகள் நம்மள துவள வச்சிரும். அப்பெல்லாம் எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ். அது அந்த நேரத்துல கேட்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வலிக்கதான் செய்யும். அப்புறம் அதை தாண்டி வரும்போது அப்புறம் அதோட அந்த சக்சஸ் வரும்போது தான் நம்ம ஓ அங்கேயே நம்ம நிக்காம நம்மள தட்டி கொடுத்து நம்மள மூவ் ஆன் பண்ண வச்சுது அந்த வார்த்தைகள்ங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் நம்ம அனுபவிச்சிருப்போம். இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, இப்போ நம்ம குழந்தைங்க நான் என்னதான் 1000 பேர் சொல்லி கொடுத்தாலும் நம்ம கிட்ட எங்க அம்மாக்கு எல்லாம் தெரியும், அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்கதான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சில படிப்புல சில சந்தேகங்களோ இதோ கேட்கும் போது அப்படியே நம்மளுக்கு பறக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சுகங்கள்ல ஒன்று.
அதே மாதிரி என்னதான் சுமாரா சமைச்சாலும் கூட இருக்கிறவங்க பெருசா ரசிக்கலினாலும் எங்க அம்மா பண்ணாதான் இது ருசியா இருக்கும்னு எங்க குழந்தைங்க சொல்றது பார்க்கும்போது நம்மளுக்கு தலையில ஒரு பெரிய கிரீடத்தை வச்ச மாதிரியே இருக்கும். அப்பதான் நம்ம இந்த நாட்டுக்கே ராணின்னு நிஜமா புரியும். ஈவன் தோ டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்தா கூட நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு சொல்லும் போதுதான் நம்ம ரியல் பிரின்சஸா ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை பெருமைப்படுத்தி அம்மா என்ற உறவால நம்மள தூக்கி எடுத்து காட்டுவதில் இருக்கிற சுகமே தனிதான். ஆனாலும் நம்ம அம்மா பண்ணதுல ஒரு சின்ன அளவு கூட நம்மளால இன்னைக்கு பண்ணியிருக்க முடியுமான்னா கண்டிப்பா அதை நம்ம அளவுகோல்ல எடுத்துக்கும் போது நமக்கு குறைவா தான் நம்ம பண்ணியிருப்போம். அவங்க நமக்காக கூட நின்று தோள் கொடுத்து தோல்வியிலும் தட்டி கொடுத்து கண்ணீர் வரும்போது தொடச்சு விட்டு நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த 2 வார்த்தை போதும் நம்ம 100 வருஷம் வாழ்ந்துடலாம். சோ எல்லாருக்கும் நீங்க எல்லாருமே இத கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. நான் வந்து இந்த அம்மாங்கிற உறவு வந்து கண்டிப்பா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அந்த சுகமான உறவா மகிழ்வா வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு என்ன சொல்லலாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து வாழ வைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தாய்ங்கிற உறவு வந்து கண்டிப்பா சுகமான உறவுங்கிற தீர்ப்போட இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கையோட நடுவருக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி. அருமை சுபாஷினி. சுகமான சொல் தாய்ங்கிற சொல்ல கேட்கும் போதே ரொம்ப சுகமா இருக்கு. இட்ஸ் a breeze like word அப்படின்னீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய பாட்டி மக்களை பெற்ற மகராசி 7 பிள்ளைகளை பெற்று அற்புதமா வளர்த்தாங்க. இப்பெல்லாம் நம்ம என்னங்க பண்றோம்? அவங்க 7 பிள்ளைகளையும் வளர்த்து அதுக்காக கஷ்டப்பட்டானே சொல்லல. அதை வந்து அவங்க ஒரு பெருமிதமாக சந்தோஷமாக அந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்தார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த காலத்துல எல்லா பெண்மணிகளும் அதை செய்திருக்கிறார்கள். அவங்க எல்லோருக்குமே நம்ம மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ்னு என்னை தட்டி கொடுத்து நான் தோல்வியிலே துவழுகின்ற போதெல்லாம் என்னை நிமிர்த்திய ஊக்க சக்தியாக என்னுடைய தாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதப்பட்டிருக்கீங்க. தாய்ங்கிற உறவு எல்லோரையும் தாங்கி பிடிக்கின்ற ஒரு அற்புதமான உறவு என்பதை ஆத்மார்த்தமாக பேசி சென்றிருக்கிறார் சுபாஷினி. அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். இதெல்லாம் மேல பேசுறது தாங்க. உண்மையிலே அவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாங்க பட்டியல் போட்டு சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்து ஒருவர் வருகிறார். சுமையே அப்படிங்கிற அணியில பேசுவதற்கு தொடக்க பேச்சாளராக கிங்ஸ்லி சாமுவல். கிங்ஸ்லியை பத்தி சொல்றது அப்படின்னா, தமிழ்நாட்டிலே திருச்சியை சேர்ந்தவர். பள்ளி பருவத்திலிருந்தே தமிழ் மீது மிகுந்த ஆவல் கொண்டவர். பெரிய சாதனையாளருங்க. அவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே தமிழ் பாடத்திலே மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாராம். காலம் கடந்தா இருந்தாலும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம் நம்ம. ஏன்னா தமிழையே இப்ப படிக்கிறதுக்கு எல்லாரும் யோசிக்கிற காலத்துல தமிழை படித்து அதுல மாநில அளவுல முதல் மதிப்பெண்ணும் பெற்றிருக்கிறாருன்னா பெரிய சாதனை தானே. கண்டிப்பாக நம்ம அதை பாராட்டணும். அதற்காக அன்றைய தமிழக முதல்வர் கரங்களால தங்க பதக்கம் பெற்றிருக்கிறாராம். எங்க காதுல சொல்லுங்க, அந்த முதல்வர் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஐயாவா அம்மாவான்னு அதையும் சொல்லுங்க பேசுறதுக்கு முன்னாடி. அப்புறம் அமெரிக்காவிலே பல தமிழ் அமைப்புகள்ல தன்னார்வ பணி செய்து வருகிறார். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய செயற்குழுவிலே இயக்குனராக செயலாளராக பணியாற்றி இருக்கிறார். மிச்சிகன் தமிழ் பள்ளிகளிலே ஆசிரியராக பணி செய்து வருகிறார். தொடர்ந்து பல பட்டிமன்றங்களிலே பேசி வரக்கூடியவர். சாலமன் பாப்பையா ஐயாவுடைய தலைமையிலெல்லாம் அவர் பேசி நான் கேட்டிருக்கிறேன். கிங்ஸ்லி அவர்களே வருக. நீங்க யார் கையில பரிசு வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய உரையை தருக. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேகலா. வணக்கம். அந்த பரிசு வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கையால வாங்கினேன். அருமை அருமை. நன்றி. இந்த பட்டிமன்றத்துக்குள்ள போயிடலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, தாய் என்னும் உறவில் விஞ்சி நிற்பது சுகமா அல்லது சுமையா? தாய் என்ற உறவிலேயே விஞ்சி நிற்பது சுமைதான். எனக்கு முன்னால் பேசிய திருமிகு சுபாஷினி அவர்கள் அழகா நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. ஆனா இந்த கருத்துக்களுக்கெல்லாம் அவங்க தயார் செய்து வருவதற்கு முன்னாடி அவர்கள் வந்து ஒரு நல்ல தாயாக அவருடைய மகன்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் சமைத்து அவர்களுக்கு அடுத்த நாள் வீட்டு பாடங்களுக்கு உதவி விட்டு, மேலும் இப்ப கூட தன்னுடைய மகன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒழுங்கா இப்ப படிச்சுட்டு இருக்கானா, சாப்பிட்டானாங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு, பட்டிமன்றம் முடிந்த பிறகும் போய் அவன் சரியா சாப்பிட்டானான்னு கேட்டுட்டு அவனை தூங்க வச்சுட்டு அடுத்த நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் படுப்பாங்க. அத்தகைய ஒரு பெரிய சுமையை அவர்கள் தலையிலே சுமந்து கொண்டுதான் இந்த பட்டிமன்றத்திலே கூட வந்து சுகம் என்று பேச அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
இதுதான் நம்முடைய தாய்மார்களினுடைய உண்மையான சுமை. அதற்கு இங்கு எதிரணியிலே இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் அனைத்து தாய்மார்களுமே அதற்கு சான்று. தாய் தன் தாய்மை என்னும் அந்த ஒரு நிலையை அடைந்ததிலிருந்து இறுதி வரை அவள் சுமந்து கொண்டேதான் இருக்கிறாள் ஏதாவது ஒன்றை. 10 மாதம் குழந்தையை சுமக்கிறார், பின்னர் மடியில் சுமக்கிறார், பின்னர் நெஞ்சில் சுமக்கிறார், மார்பில் சுமக்கிறார். தன்னுடைய மகனோ மகளோ வளர்ந்து அவர்களுக்கு திருமணமாகி பெரிய ஆட்கள் ஆன பிறகு கூட அவர்கள் இளைப்பாற வருவது அதே தாய்மடிதான். அப்பொழுதும் அந்த தாய் தன்னுடைய மகனையோ மகளையோ கணவரையோ அனைவரையுமே தன்னுடைய மடியிலே சுமக்கிறாள். இப்படி வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டே இருப்பவள் தான் தாய். அப்படிப்பட்ட ஒரு தாயை நாம் எப்படி எளிதாக அவள் சுகமாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட முடியும்? எப்பொழுதுமே அந்த தாய்மார்களுக்கு நாம் மிகவும் ஒரு பெருமையை அடைத்து அவர்களுடைய சுமையை நாம் இல்லாதது போல் ஒரு தோற்றப்பிழையை உருவாக்கி விடுகின்றோம். அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. நம்முடைய ஆஃபீஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓனர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட. அந்த ஓனர்ஷிப் இருக்கிறவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சப்போர்ட் வேணும் அப்படின்னா இன்னொருத்தவங்கள்ட்ட அதை டெலிகேட் பண்ணலாம், அந்த சப்போர்ட்டை வாங்கிக்கலாம். இது 2 விஷயம், ஓனர்ஷிப் அண்ட் டெலிகேஷன். அதே போல தான் நம்ம வீட்லையுமே நம்மளுடைய தாய்க்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த ஓனர்ஷிப் இருக்கும். ஆனா அவளுடைய அந்த வேலைகளை பிறரிடம் அவ டெலிகேட் செய்வா, இல்ல சப்போர்ட் வாங்கி கொள்வா. தன்னுடைய அம்மாவிடமோ தன்னுடைய கணவரிடமோ தன்னுடைய மாமியார் மாமனாரிடமோ அந்த சப்போர்ட் வாங்கி கொள்ளும். ஆனாலும் அந்த ஓனர்ஷிப் என்பது அந்த தாயிடம் மட்டும்தான் இருக்கும். திருவள்ளுவரே ஈன்ற பொழுதினும் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஆக என்னதான் அந்த சப்போர்ட் அண்ட் டெலிகேஷன் தாய் மற்றவர்களிடம் இருந்து பெற்றாலும் கூட அந்த ஓனர்ஷிப்பை தாயிடம் தான் இருக்கிறது. ஓனர்ஷிப் இருக்கிற இடத்திலே தான் அந்த பேர்டன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேர்டன் ஆஃப் சக்சஸ் எல்லாமே இருக்கிறது. ஓனர்ஷிப் இருக்கும் இடத்திலே தான் அந்த சுமை இருக்கிறது. அதைத்தான் நாம் தாயிடம் நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இதை எப்படி நாம் சுகம் என்று சொல்ல முடியும்? அந்த தாய்மையை, அவளுக்கு கொடுத்திருக்கும் இந்த பேர்டனை எல்லாம் நாம் மறைத்து விட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. எப்பொழுதுமே நம்முடைய தாய்களுக்கு இருப்பது குழந்தை வளர்ப்பதிலிருந்து குடும்பத்தை பராமரிப்பதிலிருந்து எல்லாமே அந்த சுமையாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்துல பார்த்தோம்னா ஒரு 6 பெண்களில் ஒருவருக்கு அந்த குழந்தை பேர் அடைவதிலே சிக்கல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நம்முடைய இப்ப எத்தனையோ தொழில்நுட்ப மேம்பாடு அடைந்திருக்கிறோம், எத்தனையோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கிறது. இருந்தாலுமே பெண்களுக்கு இது ஒரு சைக்கலாஜிக்கல் பேர்டன். அதை யாரும் மறுக்க முடியாது. இன்று வரை இந்த ஒரு சூழலிலே உன்னால் ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியவில்லையே என்று குறை கூறும் சமூகம் அதிகம். அதை மாற்றி ஓர் உயிருக்கு உன்னை தாயாக பெற கொடுத்து வைக்கவில்லையே என்று யாராவது நாம் கூறியிருக்கிறோமா? இல்லை, கூறுவதே கிடையாது. அப்படியே அந்த தாய்மார்களுக்கான அந்த பேர்டனை எப்பொழுதும் அவர்களிடம் நாம் திணித்து கொண்டேதான் இருக்கிறோம். சரி, நம்ம வீடுகள்ல எல்லாமே இப்படிதான் பண்றாங்கன்னா நம்முடைய சமூகமும் சட்டமும் என்ன பண்ணுது நம்முடைய தாய்மார்களுக்கு? இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு குடும்பங்கள்ல அந்த பிளவுகள் ஏற்படுகின்றன, விவாகரத்துக்கள் ஏற்படுகின்றன, டிவோர்ஸ். இப்பொழுது அந்த சொல் மிகவும் பரவலாகிவிட்டது. பல குடும்பங்களிலே நாம் கேட்கிறோம். முன்பெல்லாம் எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே தற்போதைய சூழலிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தெரிந்தவர்களிடம் ஓரிருவரிடமாவது இந்த சொல்லை நாம் கேட்க முடிகிறது. அத்தகைய ஒரு சூழலில் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நம்முடைய சட்டமும் சமூகமும் அந்த பிரிவு அடையும் அந்த குடும்பங்களிலே அந்த குழந்தைகளுடைய நிலையை யோசித்து பாருங்கள். சட்டமும் சமூகமும் என்ன சொல்கிறது? அந்த குழந்தை இவ்வாறு பிரிவுகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் தாயிடம் இருப்பதுதான் சிறந்தது என்ற ஒரு பரவலான கருத்து நிலவுகிறது. அது சரி தவறு என்பதற்கு நாம் பின்னாடி சொல்லலாம். அது ஒரு பரவலான கருத்து. ஒரு சில இடங்களிலே இருவரும் பிரிந்து இருவரும் ஷேர் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் என்று பல்வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிரியேட்டிவா சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இருந்தாலுமே நம்முடைய சமூகத்திலே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன, தாயிடம் இருந்தால் அது சிறப்பானதாக இருக்கும் குழந்தைக்கு என்பதுதான் சட்டமும் சொல்லுகிறது. சமூகமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். இந்த விஷயத்தை நீங்க கூர்ந்து நோக்கினால் இதிலுமே நாம் அந்த தாய்மார்களுக்கு ஒரு கூடுதலான சுமையை அவர்களுக்கு தெரியாமலே நாம் ஏற்றி விடுகிறோம்.
அதுதான் நிதர்சனமான உண்மை. சட்டமே இருவருக்கும் சமமாக என்று கொடுக்கலாம். ஆனால் அந்த தாய்மார்களுக்கு அவர்களுக்கே தெரியாமல் அதை அவர்களே சுமை என்று நம்ப வைக்கும் அளவிற்கு ஒரு பெரிய சுமையை அவர்களிடம் ஏற்படுத்துகிறோம். எத்தனை குழந்தைகள் சிங்கிள் பேரண்டாக ஒரு தாய்மார்களால் வளர்க்கப்படுகிறார்கள் எல்லா இடங்களிலும். அது அவர்களுக்கு ஒரு பெரிய சுமை தானே. ஒரு தாயினுடைய பார்வையிலே அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதுதான். தன்னுடைய தலையிலே ஒரு 50 கிலோ எடையை நான் சுமந்து கொண்டு செல்லலாங்க, என்னால அது முடியும். அது எனக்கு ஒரு பெரிய சுமையா கூட நான் கருத மாட்டேன். அது எனக்கு சுமையா கூட தெரியல, நான் சுமையா நினைக்கல. இருந்தாலும் ஃபேக்ட் என்ன? 50 கிலோ சுமை என்னுடைய தலையில் இருக்கிறது என்பதுதான் ஃபேக்ட். ஒரு சுமை எனக்கு பழகிவிட்டதால் மட்டுமே அது சுமை இல்லை என்று ஆகிவிடாது. சுமை என்பது எப்பொழுதுமே சுமைதான். இதுல ஒரு வேதனை என்னவென்றால், நம்முடைய தாய்மார்களிடம் இப்படி பல்வேறு சுமைகளை ஏற்றிவிட்டு அவர்களையே அது சுமையில்லை என்று நம்ப வைத்து, அது சுகம் என்று மைக் போட்டு இந்த யூடியூப் சேனல்கள்ல பேச வைக்கிற அளவுக்கு அவர்கள் நம்ப வச்சிருக்கிறது தான் நம்மளுடைய சமூகத்துடைய ஒரு வேதனையான சூழல். அந்த சூழலில் தான் நாம இருக்கிறோம். எனவே தாய் எனும் உறவில் விஞ்சி நிற்பது சுமையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான பொருள் பொதிந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறீர்கள் கிங்ஸ்லி. நீங்க சொன்னதிலே முத்தாய்ப்பான விஷயம், சுமை என்பதே தெரியாத வகையிலே இந்த சமூகம் அவளை நம்ப வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறது அப்படின்னா, பாக்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு, ஒரு பெண்மணி மனைவி ஆகும் போது அவளுக்கு 75% அவ பெண்ணாகிறா, தாயானாதான் 100% பெண்ணா. இப்படி யார் சட்டம் வகுத்தது? எல்லாம் இந்த ஆண்கள் சமுதாயம் தான். ஆக ஒரு பெண் எப்போது முழுமை அடைகிறாள் என்றால் அவள் தாயாகும் போதுதான் முழுமை அடைகிறாள் அப்படின்ற ஒரு அந்த உணர்வு காலம் காலமாக பெண்கள் மீது திணிக்கப்பட்டு, அப்படி இல்லைன்னா அவங்களே தங்களை குறை உள்ளவர்களாக, குற்றமுடையவர்களாக, இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு தகுதியே அற்றவர்களாக எண்ணுகின்ற ஒரு நிலைக்கு இந்த சமூகம் காலம் காலமாக தள்ளி இருக்கிறது. சுமைகளை எல்லாம் அவங்க சுகமான சுமைகள் என்று ஏற்றுக்கொண்டு வாழ பழக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் இப்ப மைக் போட்டு சொல்லி இருக்கிறீங்க. உண்மையை உறக்க சொன்னதற்கு என்னுடைய பாராட்டுகள். அடுத்ததாக இந்த மேடையிலே வாதிடுவதற்காக வருகிறார் சுகமே என்ற அணியினுடைய பேச்சாளர் சுமித்ரா ராசவேலு அவர்கள். சுமித்ரா புளோரிடாவில் உள்ள டாம்பாவிலே வசித்து வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேசூரை சேர்ந்தவர். அறிவியலிலே முதுகலை பட்டம் பெற்றவர், கல்வியலிலே பட்டம் பெற்றவர். தமிழ் பற்று மிக்க இவர் இப்போது டாம்பா விரிகுடா தமிழ் கல்வி கழகத்திலே தன்னார்வ ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். பல பட்டிமன்றங்களிலே பங்கேற்று பேசியவர். அது மட்டும் இல்ல, பட்டிமன்றங்களை பார்ப்பதும் தனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சுமித்ராவை இப்போது நான் அழைக்கிறேன். கடுமையான கருத்துக்களை எல்லாம் வச்சிருக்கிறார். என்னங்க எல்லா சுமையும் நீங்க இல்ல இல்லன்னு போய் சொல்லிட்டு சுமையெல்லாம் நீங்க சுமக்குறீங்களே அப்படின்னு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சுமித்ரா? உங்களுடைய பதிலை நான் அவரோடு எதிர்பார்க்கிறேன். வாங்க சுமித்ரா, சுகம்தான் என்று உங்களுடைய கருத்தை நிறுவ வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே நீ முழங்கு. பெருமதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இப்பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும், பெருமை மிகு 2 அணி பேச்சாளர்களுக்கும், தாய்மையின் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உலகெங்கும் உள்ள தாய்மார்களுக்கும், இந்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மை எனும் உறவில் விஞ்சி நிற்பது சுகமே. ஒரு பெண் திருமணமாகி கர்ப்பம் தரித்த பின் அவளது தாய் வீட்டாரும் கணவன் வீட்டாரும், ஏன் குறை கூறுவதையே பழக்கமாக கொண்டவர்கள் கூட தன்னுடைய இயல்பை மறந்து அவளுக்கு அன்பையும் அக்கறையும் அள்ளி கொடுத்து அவளுக்கு பிடித்ததை சமைத்து கொடுத்து மகிழ்ப்பார்கள் இல்லையா? அந்த சுகமே தனிதாங்க. அந்த குழந்தையானது வயிற்றில் அசையும் பாத்தீங்களா? அந்த அசைவுகள்ல ஏற்படுகிற பரவசம் இருக்குது பாத்தீங்களா? அதை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. ஒரு பேறுகால வலிங்கிறது மிக பெரியதுதான். ஆனா அந்த குழந்தை பிறக்கும் அந்த நொடியில் நாங்கள் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே கிடையாதுங்க. ஒரு விவசாய வேலை செய்யற பெண் வேலை செய்துட்டு இருக்கிற போது யானையில தூங்கி கொண்டிருக்கிற குழந்தையினுடைய குரலை கேட்டதான் அவளுடைய வேலையை விட்டுட்டு அப்படியே ஓடி போய் பால் கொடுப்பாளாம். அந்த குழந்தை சிரித்து கொண்டே பால் குடிக்கும் பொழுது அந்த முகத்தை பார்க்கும் போது அவளுடைய களைப்பு எல்லாமே பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி. தன்னுடைய முந்தானியின் மாறாப்பிலே கண்ணாமூச்சி ஆடும் பாத்தீங்களா குழந்தை பால் குடிக்கும் போது, அதனுடைய முகத்தை பார்ப்பதில் விட வேற என்ன சுகங்க இந்த உலகத்துல இருக்குது?
ஒரு பெண்ணானவள் ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பது மட்டும் சுகம் அல்ல, அந்த குழந்தையை சீராக, முறையாக, பண்பாளனாக, கல்வியாளனாக வளர்த்து இந்த உலகத்திற்கு அவள் ஒப்படைக்கும் போதுதான் அவள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாள். உதாரணமா பாத்தீங்கன்னா, இங்க அமெரிக்கால நடந்த தேசிய அளவுல தமிழ் தேனி போட்டி இப்ப பேரவை சார்பா நடந்தது. அதுல என்னோட 2 குழந்தைகளும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்காக கடின உழைப்பு போட வேண்டியிருந்தது. நிறைய பணிச்சுமைகள் அதிகமா தான் இருந்தது. ஆனா அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அறிவிக்கும் போது நான் பெற்ற இன்பம் எவ்வளவு மகிழ்ச்சியானது. இதைத்தானே வள்ளுவர் சொல்றாரு, குழல் ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்னு. நான் அமெரிக்கா வந்த போது கூட எங்க அம்மா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்க தொலைக்காட்சியில நான் பட்டிமன்றம் பேசும்போது அவங்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைய போறாங்க. இதை மறுக்க முடியுமா உங்களால? எதிரணியினால குழந்தை இந்த கையில குழைத்த சோறு அமிழ்தை விட இனிது இல்லையா? தன்னுடைய குழந்தை பேசும் மழலை சொல்லை கேட்கும் போது கிடைக்கும் சுகமே தனிங்க. குழல் இனிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாது. இவங்க யாருன்னா இந்த எதிரணியில இருக்கிறவங்க நடுவர் அவர்களே. இந்த வேலைக்கு போற எத்தனை தாய்மார்கள் தன் குழந்தையினுடைய பேச்சையும் அசைவுகளையும் குறும்புகளையும் என்னால் பார்க்க முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? நான் எப்போதாவது சோர்ந்து உட்காரும் போதோ இல்ல ஏதாவது ஒரு கவலையா இருக்கும் போதோ என் மகள் ஓடோடி வந்து உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு என் கண்ணை துடைப்பா பாருங்க. அப்ப அந்த கவலையெல்லாம் பறந்து போயிடுங்க. இந்த சுகம் வேறு எங்க எப்படி எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு. ஆனா என் குழந்தைகளை நான் ஒருபோதும் சுமையாக நினைத்ததில்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைப்பேனே தவிர என் குழந்தைகளை நான் சுமையாக என்றும் கருதியது இல்லை. பல வீடுகள்ல அம்மா தோசை ஊத்தி முடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா குழந்தை வந்து எனக்கு ஒரு தோசை வேணும்னு கேட்கும். உடனே அந்த சுமையா நினைக்காம மகிழ்ச்சியோட போய் தோசையை ஊத்துவாங்க. கிங்ஸ்லி சொன்னாரு, நாங்க வந்து குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, வீடு பாடம் முடிச்சாங்களான்னு ஒரு சுமையோட வந்து பட்டிமன்றத்துல உட்கார்ந்துருக்கோம். குழந்தை சாப்பிட்டு நல்லா வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு அவங்க தூங்கினால அதை விட பெரிய சுகம் எங்களுக்கு அன்னைக்கு கிடையாதுங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய சுகமே. ஒரு குழந்தை வயிறு நிறைய சாப்பிட்டால் அதை கண்டு மன நிறைவு அடையக்கூடிய ஒரே உறவு தாய் உறவு தாங்க. ஒரு பெண்ணுக்கு கணவரும் குடும்ப உறவும் நன்றாக அமைந்து விட்டால் குழந்தை வளர்ப்பது என்பது மிக பெரிய சுகம். ஒருவேளை கிங்ஸ்லி சொன்ன மாதிரி உறவுகள் அவளை கைவிட்டாலும் கூட குழந்தை செல்வம் இருந்தால் அவளுக்கு அதுவே மிக பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியும் தர வல்லது என்பதை உங்களால் மறுக்க முடியுமா எதிரணியினரே? மறுக்க முடியாது. சோ பிள்ளைகளை பெற்றால் பழி இல்லாத பிள்ளைகளை பெற வேண்டும்னு வள்ளுவர் மக்கட்பேறு அதிகாரத்துல சொல்றாரு. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி இறங்கா பண்புடை மக்கள் பெறின். பழி இல்லாத உயர் பண்புகளை கொண்ட குழந்தைகளை பெற்றெடுத்தால் 7 பிறவிலும் துன்பங்கள் அண்டாதான் அவங்கள அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. எனவே உண்மையான நேர்மையான தாயின் உறவால் அந்த தாய்க்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே சுகம் அளிக்க வல்லது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சுமித்ரா. அவர்கள் சுமை என்று சொன்னதையெல்லாம் இல்லை, அவை சுகம்தான். அதை எடுத்துக் கொள்ளுகிற கோணத்திலே தான் இருக்கிறது. வயலிலே வேலை செய்கிற தாயாக இருந்தாலும் அந்த குழந்தை குரல் கொடுத்தால் ஓடி சென்று பாலூட்டுவதிலே அவளுக்கு இன்பம். குழந்தைகள் வந்து வீட்டு பாடம் செய்கிறார்கள் என்றால் அதை பார்ப்பதிலே ஒரு இன்பம். அதை எடுத்துக்கொள்ளுகிற வகையில தான் இருக்கு. நான் அழும்போது என்னுடைய மகள் என் கண்ணீரை துடைப்பாளே, அதற்கு இணையான இன்பம் வேற என்ன இருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலிருந்தே பல சான்றுகளை காட்டி 3 குழந்தைகளையும் நான் மகிழ்ச்சியாக வளர்த்து வருகிறேன், அதனால் நான் இன்பமே அடைகிறேன் என்று பேசிவிட்டிருக்கிறார் சுமித்ரா அவர்கள். இப்போது சுமையே என்ற அணியை தூக்கி சுமப்பதற்காக அடுத்த பேச்சாளராக ஆனந்த பிரகாஷ் நித்யானந்தத்தை நான் அழைக்கிறேன். இவருடைய சொந்த ஊர் வத்தலகுண்டு. கலிபோர்னியாவிலே மனைவி சுபா மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். மகாகவி சிற்றிதழிலே துணை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். பேச்சு போட்டிகளிலே பங்கேற்பது, கட்டுரை, கவிதை போன்றவை வரைவதிலே ஆர்வம் உள்ளவர். திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், பேராசிரியர் ஞான சம்பந்தன் போன்றோரோடு பட்டிமன்றங்களிலே பேசிய அனுபவங்கள் நமக்கு பொக்கிஷமானவை என்று நினைவு கூறுகிறார். இந்த பட்டிமன்றமும் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரும் என்று நான் நினைக்கிறேன். ஆனந்த், வாருங்கள், உங்களுடைய வாதத்தை தாருங்கள். உலகளாவிய தமிழர்களுக்கு வணக்கங்கள். இந்த வாய்ப்பு தந்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கு வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, நம்மெல்லாம் ஒரு நல்ல முக்கியமான நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அன்னையர் தினம்.
அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இது எனக்கு முன்னாடி பேசினவங்க ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பேசினாங்க. ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட்டாவே எல்லாருமே பேசினாங்க. நான் மொத்தம் எனக்கு முன்னாடி பேசினவங்க 3 பேர் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்கன்னு சொல்லலாம். 7 குழந்தைய பெற்ற மகராசி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்களாம். அவ்வளவு மகிழ்ச்சியா தான் இருப்பாங்களாம். சுபாஷினி ரொம்ப தெளிவா சொன்னாங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாங்க சொல்லிக்க மாட்டோம். ரொம்ப நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மிகப்பெரிய சவால் தான், அதை சமாளிப்போம் அப்படிங்கிறாங்க. இங்க கேள்வியே விஞ்சி இருப்பது சுமைதான் அப்படிங்கறத நீங்களே சொல்லிட்டீங்க. எங்களோட அணியிலிருந்து கிங்ஸ்லி அவங்க வந்து சொன்னப்ப ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க. உங்கள் மேல் திணிக்கப்படுகிறது, நீங்க அதை வந்து சுகம்னு எடுத்துக்கிட்டு நீங்க நடந்து அப்படியே அந்த சுமையை எடுத்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறாங்க. அதாவது உண்மையா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பட்டிமன்றமே. அதனால அடுத்து வர்றவங்களாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. ஏன்னா சுமித்ரா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க, பேறுகால சமயத்துல அவங்க இயல்பெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் வந்து நல்லா பார்த்துப்பாங்களாம். அப்ப அந்த டயத்துக்கு முன்னாடியும் நல்லா இருக்க மாட்டாங்க, அந்த டயத்துக்கு பின்னாடியும் நல்லா இருக்க மாட்டாங்க. அந்த பேறுகாலத்து டயத்துல மட்டும் உங்களை சுகமா வச்சுப்பாங்கன்றீங்க, அப்படித்தானே? அப்புறம் பிள்ளைங்க சாதிச்சாதான் மகிழ்ச்சியா, அது வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்படுவாங்களாம். அது அந்த சாதிக்குங்க இல்லையா, அந்த சந்தோஷத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நாங்க திரும்பவும் சொல்றோம், அங்கேயும் விஞ்சி இருக்கிறது உங்களுக்கு சுமைதான். நிறைய அக்கண்ணாலாம் வச்சாங்க, ஒரு நல்ல கணவரும் நல்ல குடும்பமும் அமைஞ்சா அதுல சுகம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டு நீங்க ஏதோ லோன் கண்டிஷன் மாதிரி பேசக்கூடாது. பேசும்போது தெளிவா சுகமா சுமையா அப்படின்னு சொல்லுங்க. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட வர்றேன். நீங்கள் பெரிய சிந்தனையாளர், நிறைய பட்டிமன்றங்கள்லாம் பேசியிருக்கீங்க. இந்த நடுவர் பதவி உங்களுக்கு சுகமா சுமையா? நடுவர் பகுதி எடுத்துக்கொள்வதை பொறுத்து இருக்கு. இது எனக்கு சுகமாகத்தான் இருக்கிறது. உங்களோடு வாதிடுவது, உங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வது எனக்கு சுகமாக இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு அம்மா தான், அதனால நிறைய சுகமெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏன்னா அந்த ஒரு பிள்ளை வரும், வந்துட்டு சம்பந்தமே இல்லாம இந்த முயலுக்கு 3 கால் தான் அடம் பிடிக்கும். ஆனா அம்மா என்ன பண்ணுவா, நீ பேசிட்டே இரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இறுதியாக நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க அம்மா. அந்த பதவியில நீங்க இருக்கனால உங்களுக்கு அந்த அனுபவம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அதை சுகமா எடுத்துக்கிறீங்க. நீங்க மதிக்கிற பணி என்னென்ன? எல்லாரும் என்ன கேட்கிறேன், நம்ம எல்லாம் எந்த மாதிரி பணியை மதிக்கிறோம்? ஒரு ஆசிரியர் பணி. ஏன்னா பையன் மக்கா இருந்தா கூட அவனுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கும் இல்லையா? ரொம்ப சிரமமான பணி தான் ஆசிரியர் பணி. அதை நம்ம நிறைய பேர் மதிப்போம். ஒரு காவல்துறை ஆய்வாளர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் கேட்டா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். திருடங்க அந்த மாதிரி கொள்ளக்காரங்கெல்லாம் பயப்படுற மாதிரி ஒரு ஆள் நமக்கு வேணும், அதுக்கு மரியாதை கொடுப்போம். ராணுவ வீரர், ஒரு நாட்டையே காப்பாற்றக்கூடிய பணியில இருக்கக்கூடியவங்க, அவங்கள மதிப்போம். விவசாயி, நம்ம சாப்பிடுறதுக்காக விவசாயம் பண்ணி அத நமக்கு கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய விவசாயி, அவருக்கு வயிறு நிறையதான் தெரியல, நமக்கு அவர் பண்றாரு. நாடாளுற அமைச்சர்கள், பிரதமர்கள், வெளியுறவுத்துறை, இப்படி நம்ம யாரையோ சொல்லலாம். இவங்கெல்லாம் நான் மதிக்கக்கூடிய பணியில இருக்காங்கன்னு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த எல்லா பணியையும் அம்மா பண்ணுவான். பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுப்பா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவதான் முன்னாடி வந்து நிப்பா, அவங்கள பத்திரமா காப்பாத்துவா, சாப்பாடு அவதான் கொடுப்பா. பக்கத்து வீட்டுல உறவு, சொந்தக்காரங்கள உறவு, ஒரு பண விஷயத்துல கவனமா இது பண்ணி பிற்காலத்துக்கு சேமிச்சு வைக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறவா அம்மா. நடுவர் அவர்களே, நீங்க கூட சொன்னீங்க நதிகளோட பேருக்கெல்லாம் நம்ம அம்மாவோட பேரு தான் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல சாமியை கூட பாருங்க, மாரியம்மா, காளியம்மா, பூதத்தம்மன், முண்டக்கண்ணி அம்மன், காரியம்மன், அங்காளம்மன், குலக்காரம்மன். ஏன்னா அம்மா தான் சாமி. சில நம்பிக்கைகள் என்னன்னா, படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்குறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள்லாம் நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆனா இந்த எல்லா வேலையும் பண்றவ அம்மா. இவ்வளவு வேலையும் பண்ணக்கூடிய இவ்வளவு கடினமான விஷயம். அப்ப ஒரு வேலையை நமக்கு மதிக்கிறீங்கனாலே அந்த வேலை கடினமான வேலை, அந்த வேலையை பண்றவங்கள மதிக்கிறோம். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வேலையை அம்மா பண்ணிட்டு இருக்கா. அவ வேலைய சுகம் அப்படின்னு சொல்றதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? அம்மான்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப நல்லா வயிறு பெருசா அப்படின்னு நடந்துட்டு இருப்பா. அதுல நடப்பயிற்சி பண்ணிதான் ஆகணும், எவ்வளவு வயிறு பெருசா இருந்தாலும். ஏன்னா குழந்தை பிறக்கணும் இல்லையா? அது எவ்வளவு சிரமம்னு நல்லா டிவியை பார்த்துட்டு சிப்ஸ் சாப்பிட்டு தொப்போட வச்சிருப்பாங்கல்ல, அவங்க நடக்க சொல்லி பாருங்க, அப்ப தெரியும். ஆனா அம்மா அந்த குழந்தைக்காக ஒரு கனவோட அந்த 10 மாசத்துல அந்த அம்மா
அந்த பிள்ளைகளுக்காக எவ்வளவு கனவு வச்சுட்டு சாப்பிட்டா வாந்தி வரும், மறுபடியும் சாப்பிடணும், ஏன்னா அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும் இல்லையா? 10 மாசம் அவ சேர்த்து வச்ச கனவை நீங்க எடுத்து பார்த்து அதை அப்படியே வாழ்ந்துட்டு போனீங்கன்னாலே நீங்க தான் பெரிய வெற்றியாளர் இந்த உலகத்துக்கு. அவ்வளவு கனவுகளோட பிள்ளையை எடுத்து கரெக்டா அந்த டெலிவரி டே எவ்வளவு கஷ்டம். சொந்த குடும்பம் எல்லாம் வந்து சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவோம். நிறைய வேண்டுதல்கள், அந்த பக்கம் நிறைய பேர் வேண்டிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் நிறைய பேர் வேண்டிட்டு இருப்பாங்க. எல்லா வழியும் ஒரு சேர அனுபவிச்சு ஒரு குழந்தையை பெத்து எடுப்பா. அந்த நேரத்துக்கு அப்புறம் அவளோட உடம்புல நடக்கிற மாற்றங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை பெத்து எடுக்கிறா தெரியுமா? அத சரி எடுத்தாச்சு, பெத்து எடுத்தாச்சு, முடிஞ்சதுன்னு விட்டுற முடியுமா? அதுக்கப்புறம் அந்த குழந்தை, சில குழந்தைகள் தான் அதிர்ஷ்டமா ஒழுங்கா தூங்கும். பெரும்பாலான 99% குழந்தைங்க அது இஷ்டத்துக்கு தான் தூங்கும். அது முழிக்கிறப்ப அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதை பார்த்துக்கணும். இந்தியாவில இருந்தா பரவாயில்ல, நீங்க சொன்னீங்களே என்னுடைய அணியில இருந்து கிங்ஸ்லி சொன்னாங்க இல்லையா, நம்ம டெலிகேட் பண்ணிடலாம், அது மாதிரி ஒர்க்கை கூட டெலிகேட் பண்ண முடியும். ஆனா வெளிநாட்டுல வாழக்கூடிய தாய்மார்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சிரமப்பட்டு பிள்ளையை வளர்த்து 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய பின்னாடியே ஓடணும். நம்ம அந்த பிள்ளைய நல்லா வளர்த்தெடுக்கணும், ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும், பள்ளிக்கு அனுப்பணும், அவனுக்கு வந்து காலையில எந்திரிச்சிருக்கும் நல்ல சத்தான உணவை கொடுக்கணும். இதுக்கு பேசும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு மாதிரி இருக்குன்னு பிள்ளைய சொல்லாதுலாம். இங்க பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? எனக்கு வெளியே வாங்கி கொடுங்க, நீ ஒண்ணும் சமைக்காத அப்படிங்கறதான் என் கம்ப்ளைண்ட். ஆக அப்படிலாம் இல்லடா, அது ஒத்துக்காதுடா அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்களுக்கு சத்தான உணவுகளை 3 நேரமும் செஞ்சு கொடுத்து, வீடை சுத்தமா வச்சுக்கிட்டு, இன்னும் ஏகப்பட்ட பணிகளை பண்ணுவா. எல்லா பணிகளையும் பண்ணியதுக்கு அப்புறம் அந்த அம்மா கிட்ட வந்து, அம்மா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவானுங்க பாருங்களேன். அதை விட என் மனைவிக்கு எதுவும் தெரியாது, என்கிட்டதான் எல்லாம் டெசிஷன் எடுப்பேன் அப்படின்னு ஒரு பூமர் குரூப் இருக்கு தெரியுமா? அதுதான் நடுவர் அவர்களே மிகப்பெரிய சுமை. பெண்கள்கிட்ட இந்த மாதிரி பெண்கள்கிட்ட தான் பதவிகளை கொடுத்து பார்க்கணும். அது இன்னமும் நம்ம உணரல. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, பியர் பிரஷர். குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பக்கத்துல பியர் பிரஷர் நிறைய இருக்கும். என் பையன் அதை வின் பண்ணிட்டான், என் பையன் அதை வின் பண்ணிட்டான், நம்ம பிள்ளையும் கத்துக்கணுமேன்னு சொல்லிட்டு 10-15 கிளாஸ் போடுறது, அந்த பிள்ளைய டிராப் பண்றது, பிக்கப் பண்றது, இதுக்கடையில வேலைக்கு வேற போறாங்க, சமைக்கிறாங்க, வேலை எப்படி பண்றாங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆக இவ்வளவு சிரமமும் பட்டுட்டு எல்லா கஷ்டமும் பட்டதுக்கு அப்புறமும் நாங்க சுகமாதான் எடுத்துக்குவோம். இதுக்கு பேர் தான் இந்த எண்ணத்தை கண்ணையா குரூப் இருக்கு. ஆனா இல்ல, இது வந்து ஏஐ யுகம், 0 or 1 இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு. அதனால நடுவர் அவர்களே, அவங்க சொல்றதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு அம்மா மாதிரி இந்த பக்கம் பேசுறேன், அந்த பக்கம் பேசுறதையும் எடுத்துக்கிட்டு சரியான தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மறுபடியும் கிங்ஸ்லி சொன்னது மாதிரி இன்னும் மேலும் மேலும் பெண்கள் மேல சுமையை திணிக்காம, நீங்க தான் சுகம்னு சொல்றீங்களே, அந்த சுகத்தை கொஞ்சம் மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து பாருங்க. சோ நீங்க சுகம்னு ஏற்றுக்கொள்றத மத்தவங்களையும் ஏற்க சொல்லி பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நல்ல தீர்ப்பா நீங்க அன்னையர் தினத்துக்கு கொடுப்பீங்க நம்பிக்கையோட நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல சிந்தனைகளை கொடுத்திருக்கிறீர்கள் ஆனந்த். எதுக்காக இவ்வளவு சுமையையும் சுமந்துகிட்டு இல்லன்னு நீங்க சொல்லி போலியாக உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள்? எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு மனுஷன் புட்டு வைக்கிறாருப்பா. அவங்க வீட்டுல அவங்க மனைவி செய்யறதெல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொன்ன நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யணும், அதை மனசுல வச்சுக்கோங்க ஆனந்த். ஏன்னா வந்து அவ்வளவு சிரமங்களை பெண்கள் படுகிறார்கள்னு நீங்க வந்து அவளையும் பிராக்டிக்கலா பார்த்து அப்படியே நிதர்சனமா இங்க பதிவு செய்திருக்கிறீர்கள். பெண்களே தயவு செய்து உண்மையை ஒத்துக்கங்க, இவ்வளவு கஷ்டங்களை நீங்க படுறீங்க, நானே பாக்குறேன், எதுக்காக இங்க பட்டிமன்றத்துக்காக வந்து போய் சொல்றீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கிறார். இதுக்கப்புறம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிறது எனக்கே ஒரு வியப்பாதான் இருக்கு. சுகமே அப்படிங்கிற அணியை சேர்ந்த அடுத்த பேச்சாளரை, அவர்தான் நிறைவு பேச்சாளரும் கூட, நான் அழைக்க விரும்புகிறேன். சிவா துரை அவர்களை நான் அழைக்கிறேன். அவர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்தவர். கணினி துறையிலே முதுகலை பட்டம் பெற்று தகவல் மேலாண்மை துறையிலே மேலாளராக பணியாற்றி வருகிறார். மெக்கின்னியில் வசித்து வரும் இவர் கோப்பல் தமிழ் பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார். இலக்கிய ஆர்வலரான இவர் தமிழ் ஓசை ஆன் ஏர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். MTS இணைய வானொலியிலே ஊரும் உறவும் கதை சொல்லி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சிறந்த தமிழ் சிறுகதைகளை எல்லாம் தொடர்ந்து தொகுத்து வழங்கி இருக்கிறார். மேடை பேச்சு இவருக்கு மிகவும் பிடித்தமானதுன்னு வேற குறிப்பிட்டிருக்காரு. வாங்க, மேடை உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்க சுகமே அப்படிங்கிறதுக்கு இப்ப நிறைய நம்புற மாதிரியான ஆதாரங்களை கொடுக்கணும். ஏன்னா சுமை அப்படிங்கிறதுக்கு அவங்க பக்கத்திலே பார்த்த மாதிரி எல்லாமே ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க.
உங்களதான் நம்பி இருக்கு உங்க அணி, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்னையர் தின வாழ்த்துக்களோடு நடுவர் அவர்களை வணங்கி சக பேச்சாளர்களையும் என் அணி பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துவிட்டு, இந்த தலைப்பு வந்து தாய் எனும் உறவில் விஞ்சி நிற்பது அப்படின்ன உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. இந்த அரண்மனை கிளி மாதிரியான ராஜ்கிரண் படங்களெல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனந்த் பிரகாஷ். வரேன், அவருடைய பாயிண்ட்டுக்கெலாம் வரேன். எங்கள் அணியில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு மக்களை பெற்ற மகராசி அந்த காலத்தில் பெற்றாங்க, அதுங்களா வளர்ந்துச்சு, பாதி கைட் பண்ணி விட்டாங்கங்கிறத சுபா அவ்வளோ அழகாக சொன்னாங்க. கிங்ஸ்லி அவர் பாவம் இன்னும் பழைய வாட்டர் ஃபால் மெத்தடில் வேலை பார்க்குறாரு போல இருக்குது. ப்ராஜெக்டில் வந்தோடனே ப்ராஜெக்ட் ஓனர்ஷிப்னா என்னன்னு தெரியுமா, நீங்கள் சப்போர்ட் டெலிகேஷன் பண்ணலான்னு தெரியுமா, ஒர்க் ஃப்ளோ செட்டிங்கில் பஸ் அதான் சப்போர்ட் எடுத்துக்கிறாங்கல்ல, அப்போ வேலை குறையுதில்ல, சும்மா குறையுதில்ல, சும்மா குறைஞ்சா சுகம் தானே, லீவ் போட முடியாத வேலை பார்த்தா தானே பஸ் சும்மா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஐடியில் வேலை பார்க்குற மக்கள்கிட்ட இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாத்தையும். ஆனால் இப்போ இருக்கிற அம்மாவை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது பாஸ். எவ்வளோ ஸ்டோரி இருந்தாலும் எல்லாத்தையும் பேக்லாகில் போட்டுட்டு அந்த இட்ரேஷனுக்கு என்ன முடியுமோ ஒரு 8 பாயிண்ட் ஸ்டோரி கொடுத்தா கூட 6 பாயிண்ட் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிற அசால்ட்டான காலத்தில் போய் பாவம் இன்னும் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாறிடுங்க பாஸ். அடுத்தது விவாகரத்து பாஸ். விவாகரத்தை வந்து இப்போ நீங்கள் சமீப கால ரிசல்ட்டெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆண்களை போட்டு டார்ச்சர் பண்ணி உச்சநீதிமன்றத்துலேருந்தே மாதம் 65,000 ரூபாலாம் நீ செலவு பண்ணக்கூடாதுமா, நீனே சம்பாதிச்சு சாப்பிடுன்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. அது ஒரு சுகத்துக்கான முதல் வழி. பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? ஏன் விவாகரத்து நிறையா வாங்குகிறோம்? எல்லாரும் கார் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், நிறைய சம்பளம் வாங்குகிறோம், விவாகரத்தும் வாங்குகிறோம், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் as that. லைட்டாக போயிடணும் பஸ். அதெல்லாம் இதில் சிங்கிள் பேரண்ட்டு ஒரு இத்தனை நாள் ஜீன் ஜென்ரேஷனில் ஒரு 200 வருஷமே வச்சுங்க, அதுக்கு முன்னாடி போக வேணாம். நம்ம பெண்களுக்கு பழகின வேலைகளை அவங்க ஒரு பிள்ளையை வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லை. எத்தனை சிங்கிள் பேரண்டிங் ஆண்கள் கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிந்த நண்பர்களே இருக்காங்க. நான் அதுக்குள்ளே அந்த கழிவு இறக்கத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. இப்போ உங்களை மாதிரி சொன்னால் அப்புறம் வந்து பாக்யராஜ் அவர் பெண்களுக்கு எப்படி சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், இந்த லிட்டில் பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற லூட்டி. இப்போ இயக்குனர் சீனு ராமசாமி அவருடைய கவிதைகள்லாம் வாசித்து இன்ஸ்டாகிராமில் வருது, அந்த பணுவல் நிலையத்துலேருந்து. அதில் ஒரு மிக அழகான கவிதை ஒன்று. ஒரு தந்தை உருகி எழுதியிருக்காரு. அவர் தந்தையா, அவர் கவிஞர் தான் எழுதியிருக்காரு. மகளே, நீ விட்டு சென்ற வீடு இன்னமும் உன் வீடாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அந்த கவிதையை வாசித்து முடிச்சோடனே நம்ம கேட்கறதுக்கு நிறைவாக இருக்குது. கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுறான், ஆமாம் ஆனால் பத்திரமா அண்ணன் பேரில் இருக்குது, பத்திரமா அண்ணன் பேரில் இருக்குது, வீடு வீடாக தான் இருக்குது. இந்த மாதிரி இன்றைக்கி எல்லாத்தையுமே ஒரு லைட்டாக எடுத்துக்கிற மோடில் வந்துட்டோம் நம்ம. இந்த கிங்ஸ்லி அவர்கள் சொன்னது வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு அன்னையர் அப்படின்னோடனே தொப்புள் கொடி உறவோட போய் மாட்டிக்கிறோம் நம்ம. அப்படி இல்லை. தாய் எனும் உறவுங்கிறது அது ஒரு உறவு நிலை. இப்போ எப்படி நீ வந்து மாமா மச்சான் அண்ணான்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு உறவு. இப்போ 3ஆம் பாலினம் நம்ம பற்றி யோசிக்கிறதே இல்லை பேசும்போதெல்லாம். அவர்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், அவர்களும் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறார்கள். அப்போது அங்கே வந்து அம்மாங்கிற ஒரு உறவு எங்கே வருது? அவங்க பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியில் இருக்கும். இப்போ சுகமா சுமையா அப்படின்னு பார்த்தோன்னா விரும்பி ஏற்றுக்கொள்வது. இதுக்கு தான் ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் என்ன வேண்டாம்னா சொன்னோம், எங்கள் இறைப்பையோடு கருப்பையையும் இறைவன் கொடுத்திருந்தால் நாங்கள் மறுப்பையாக சொல்லியிருக்க முடியும் ஆண்களுக்கு. ஏன்னா நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ணுறோம்? முடியாது, பெண் தான் அதை பண்ணணும். அதுக்காக பிரசவ வலி பேறுகால வலிங்கிறது யாராலையும் தாங்க முடியாத வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இராணுவ முகாம்களில் நடக்கக்கூடிய சித்திரவதைகளை தாங்கக்கூட முடியும், இது தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்திற்கு. அதுக்காக அது ஒன்றை வச்சுக்கிட்டே கம்பி கட்ட முடியுமா எல்லா இடத்துலையும்? அடுத்தது நம்ம ஆனந்த் பிரகாஷ் திணிக்கிறாங்க அப்படின்னாரு. இதென்ன ஹிந்தியா நாங்கள் திணிக்கிறதுக்கு? அப்படியே திணிச்சாலும் நீங்கள் எடுத்துப்பீங்களா? நல்ல குடும்பம் அமைஞ்சா நல்லதுன்னு சொன்னாங்க எங்கள் அணியிலேருந்து ஒருத்தங்க. அது ஒரு குத்தமாயா? ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி போனோம், நல்ல குடும்பம் அமைஞ்சா நான் நல்லா இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே பேசுவேன், 3 பிள்ளைய பற்றி நல்லா வளர்ப்பேன்னு சொல்கிறாங்க. உடனே அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்து போகக்கூடாது. நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம். அப்போ நாங்களும் பிரச்சனை பண்ணுவோம். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சுகமாக எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் எத்தனை தான் கம்பி கட்டி இதை சுமைன்னு சொன்னாலும் எங்களுக்கு எது சுமை எது சுகம் என்று பிரித்து பார்க்குற தெரிஞ்சிருக்கு. இப்போ நடுவர்கிட்டே போயிட்டு
பாரத பிரகாஷ் பண்ண வில்லத்தனம் இருக்கு பாருங்க, ஏகப்பட்ட வில்லத்தனம். நடுவர்கிட்டயே போய் உங்களுக்கு இந்த பதவி சுகமா சுமையா, அவங்க நல்ல தேர்ந்த பேச்சாளருங்கிறதுனால சமாளிச்சிட்டாங்க. இதை அவங்க சுமைன்னு சொல்லியிருந்தா இவர் நடுவர் பதவிக்கு ஆட்டை போட்டுக்கலான்னு பார்த்துருக்காரு. பட்டிமன்றத்தில் பேசும்போது எத்தனை வேலைகளை பண்றாங்க பாருங்க. அவர் முன்னாடி கிங்ஸ்லி பேசினப்ப ப்ராஜெக்ட் வாட்டர் ஃபால் அஜயல்னு சொன்னா, இவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா டாஸ்க்கும். விவசாயி என்ன செய்தார் தெரியுமா, ராணுவம் என்ன செய்கிறது தெரியுமா, அம்மா அத்தனையும் செய்கிறாங்க. பாஸ் பாஸ் கட்டலாம், இவ்வளவு கம்பி கட்டக்கூடாது அதுக்குன்னு. இப்பெல்லாம் நிலைமை எங்கே தெரியுமா போயிட்டு இருக்கு? டபுள் இன்கம், நோ கிட்டு, டிங்கு, சிங்கு, குழந்தை வேண்டுமா வேண்டாமான்னு அடுத்த தலைமுறை யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ தாய் என்னும் உறவு என்ன ஆகுங்க? இது வந்து ஒரு உறவு சங்கிலி. இந்த சங்கிலியை நம்ம அறுத்துடக்கூடாது. அதனால இதை வந்து ரொம்ப ஓவராக நம்ம வந்து சொல்லி 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 சுமை சுமை சுமைன்னு சொல்லி சாமி பெயர்லாம் சொன்னார். ஆமாம், சாமி சாமின்னு சொன்னோம். என்றைக்காவது அம்மா உட்கார வச்சு சோறு போட்டோமா நம்ம? இப்போ கூட ஊருக்கு போனால், அம்மா அந்த அந்த குழம்பு நீ ஒன்று வைப்பல்ல, அந்த வத்தல் ஒன்று பொரிப்பல்ல, கேட்டு சாப்பிட்றோம்ல. இப்போ சுபாஷன்லாம் அதுக்காகவே ஊருக்கு போவாங்க. பட்டிமன்றத்தை விட்டுருங்க, எங்கள் அணி தான். இது இருந்தாலும் அதுக்காக ஊருக்கு போன காலம்லாம் உண்டு. இப்போ அடுத்தது கர்ப்பம் ஒரு மேட்டர் ஒன்று சொன்னார், லேடி சென்டிமெண்ட். பாக்கியராஜ் ராஜகிரனுக்கு அப்புறம் ஆனந்த பிரகாஷ் பேசினதுக்கப்புறம் நான் பார்த்தா தமிழ் திரையுலகில் அடுத்தது ஒரு 2-3 அம்மா சென்டிமெண்ட் படத்துக்கான கதையை வச்சிருப்பாரு போல இருக்கு. ஒரு நாள் ஏதோ வீட்டில் குழந்தை தூங்கி இருக்கு, நடுப்புற எந்த அழுது இருக்கு, தலைவர் அதை கவனிக்காமல் தூங்கியிருக்காரு, வசமாக வாங்கியிருக்காரு. அதனால குழந்தைய பார்த்துக்கிறதுலாம், பெத்தா குழந்தை அழுவும், நம்மளே வயிற்று வலி சார் அதில் எழுந்திரிச்சு உட்காரது இல்லையா. அடுத்தது அம்மா உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களாம். தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தலைமுறை இல்லை, நமக்கு முன்னாடி தலைமுறை, அதுக்கு முன்னாடி தலைமுறைட்டெல்லாம் பேசி பாருங்க. வளர்ந்து வர மனித இயல்பில் அந்த டீனேஜை தாண்டும் போது அவன் கேட்பான், அப்பா நீ சொல்கிறது சரியில்லைன்னு. அப்பாட்ட நெஞ்ச நிமித்தி பேசுவோம், அம்மா கிட்ட முறைச்சி பேசுவோம். அதெல்லாம் இயல்புங்க. அதை போய் நீங்கள் வந்து சுமைன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற அம்மாக்கள்கிட்ட தான் பதவியை கொடுக்கணுமா? யார்? ஆனந்த பிரகாஷ் சொல்கிறாரு. என்னது பெரிய பெரிய பதவியை கொண்டு கொடுத்தா இவர் நைஸாக போய், அம்மா உன்னோட சுமையை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அந்த கையெழுத்து போடுற வேலையை மட்டும் எங்கிட்ட கொடு, நான் கையெழுத்து போட்டு எல்லா வேலையும் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டை போடுறதுக்கு தான். இந்த சுமை 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 என்று அவர்களை சொல்லி, நம்ம நடுவர் வந்து ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தெரியாது ஆனந்த பிரகாஷ். வசமாக போய் சொல்லிட்டார் இதெல்லாம். அதனால தான் அவங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. இப்போ அடுத்ததா நிறைவா சுமை சுகம் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்சியேஷன் என்ன நமக்கு தெரியணுங்க. இது பெண்களால் அந்த ஒரு வேலையை அவங்களால தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது, இதில் போய் ஆண்களுக்கு எக்கச்சக்கமான சுமை இருக்குது அப்படின்னு சொல்ல, அதாவது ஆண்கள் சுகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியல இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்ங்கிறது தான் என்னுடைய வாதம். இப்போ இந்த பாக்யராஜ் பெண்களை பற்றி சொன்னதற்கு இப்போ ஆண்கள்லாம் பழி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2000 ஆரம்பித்த டேட்ஸ்லாம் அந்த லிட்டில் பிரின்சஸை வளர்த்து விட்டு, இந்த லிட்டில் பிரின்சஸ்லாம் இப்போ வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்குது, குழந்தை பெற்றுக்குமானே தெரில எதிர்காலத்தில். அதனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் ஆண்கள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. அதனால் இது சுமை என்றால் சுமை, சுகம் என்றால் சுகம் அப்படின்னு நான் பொதுவாக பேசிட்டு போயிட முடியாதுங்க. ஏன்னா நான் சுகம்னு பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். இதில் பெருவாரியாக இப்போ கால மாற்றத்தில் பார்க்கும் பொழுது அன்னையர்களுக்கு இருக்கும் வசதிகள், வாய்ப்புகள், பதவிகள், பட்டங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது நல்ல பேலன்ஸ் பண்ணி இதை ஒரு ஜாலியான மூடில் எல்லா அம்மாக்களுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு சுகமாக தான் பார்க்குறாங்க, இது ஒரு சுமையாக பார்க்கறது இல்லை. இப்போ இந்த டிங்க் சிங்க்லாம் நான் சொன்ன லேட்டஸ்ட் கான்செப்டில் கூட, நான் அன்னையாவதற்கு தயாரான பின் நான் குழந்தையை பெற்றுக்கொள்கிறேன் என்பது தான். ஏன்னா அது அவங்களுடைய கடமை. இது வந்து ஒரு குட்டி போட்டு பால் கொடுத்து வளர்க்குற எல்லா விலங்குகளையும் போலையும் தான் மனிதன். நம்ம சட்டப்போட்டு நாகரிகமாக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம், மற்ற விலங்குகள் பேசிக்கொள்வதில்லை. ஆனால் இதே பணியை தான் எல்லாரும் செய்கிறார்கள். நமக்கு இந்த 6வது சென்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் உயர்வு நிவர்ச்சியில் போய் அந்த இழப்பையோ அவர்கள் செய்த வேலையோ நம்ம உயர்வு நிவர்ச்சியில் பேசி முடிக்கிறோம். அதனால் அன்னையருக்கும் அன்னையை போன்ற ஏனையோருக்கும் இந்த தினத்தில் இதை ஒரு உறவாக சொல்லி, தொப்புள் கொடியை மட்டும் நான் உறவாக சொல்லவில்லை, அன்னை என்ற உறவே அதி உன்னதமானது. அதை வந்து நீங்கள் சுகம் மட்டும்தான் அதுக்கு கொடுக்க தெரியும். அது வந்து அந்த ஈயன இறத்தல் எழுந்தன்னு ஒரு பாடல் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது வந்து கொல்லென கொடுத்தல். அந்த உயர்ந்துருக்கு அந்த போக வேண்டாம், நம்ம அது கொல்லென கொடுத்தல் உயர்ந்தது. அந்த அன்னையாக இருக்கிறவங்க கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதை வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. குழந்தைகளுக்கு அதெல்லாம் ஒரு சுமையே கிடையாது. குழந்தைய பெத்தா வளர்த்து தான் ஆகணுங்கிறது ஒரு கட்டாயம். அதனால் இதனை சுமை சுமை என்று சொல்லி அவர்களுக்கு மேலும் சுமையை ஏற்றாமல் சுகமாக சில வேலைகளை ஆண்கள் பிரித்து செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி, அன்னையாக இருப்பது, தாயினும் உறவில் விஞ்சி நிற்பது சுகமே. எந்த தொலைநோக்கில் எடுத்து பார்த்தாலும், குழந்தை பிறந்ததிலிருந்து
அது வளர்ந்து பெரிய ஆளாகி இன்னொரு குழந்தையை அது ஈனும் வரை அது ஒரு சுகமான அமைப்பு தான். இது பெற்றால் தான் பிள்ளையாங்கிறதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், அவர்களுக்கும் சேர்த்து. அதனால் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய கோணத்திலே நீங்கள் அணுகி சுகமாக இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் இவங்க வேணும்னு திசை மாத்தி மடமாத்தி சுமைன்னு சொல்றாங்க, ஓவரா சீன் போடுறாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் சுமையே கிடையாது, சுகம்தான். பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதா வேண்டுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யற அளவுக்கு இந்த காலத்து பெண்கள் போயிட்டாங்க. அதனால நீங்க தேவையில்லாம இதை சுமை என்று சொல்லாதீங்க. சில பணிகளை பெண்களால் தான் செய்ய முடியும் என்பதனால் அந்த பணிகள் அவங்களுக்கு தரப்படுது. திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்த அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க ஓவரா சீன் போட்டு இதை பெருசாக்க வேண்டாம், உங்களுடைய டெக்னாலஜி நாலேஜ் எல்லாம் இதுல காட்ட வேண்டாம் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லி சென்றிருக்கிறார் சிவா. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பை நான் உண்ணாவிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். சுமையே அடுத்து வருகின்ற உண்ணா சுமையே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகிறார். நம்ம சிவாவுடைய கேள்விகளுக்கும் நக்கல் நையாண்டிக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நான் தெரியப்படுத்துகிறேன். உண்ணாமலை சுப்பையாவை பொறுத்தவரையிலே டெக்சாஸ் மாகாணத்திலே இர்விங் என்ற ஊரிலே வசிக்கிறார். சொந்த ஊர் காரைக்குடி. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பர்வைசராக டேலஸில் உள்ள FHLB வங்கியிலே பணியாற்றி வருகிறார். தமிழிலே ஆர்வமுடையவர், பெயிண்டிங் போன்ற நுண்கலைகளிலும் ஆர்வம் கொண்டவர். வாங்க பேசலாம், பொன்னியின் செல்வன், உண்ணாவின் குரலில் போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் MTS இணைய வானொலியிலே வழங்கி வருபவர். உண்ணா வாருங்கள், தீந்தமிழ் சொற்பொழிவை தாருங்கள், வாங்க. நன்றி நன்றி நடுவர் அவர்களே. தாய்மொழியாம் தமிழை நேசிக்கும் உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கம். அனைத்து அன்னையர்களுக்கும் என் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இப்ப வரிசையா பேசிட்டு போனாங்க நடுவர் அவர்களே. எனக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. முதல்ல நீங்க மங்களகரமா சொன்னீங்க இல்லையா, அதனால சுபா கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். நான் நேரா தலைப்புக்குள்ள வந்துட்டேன், கொடுக்கப்பட்ட 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்றனால. சுபா இந்த மகப்பேறு காலத்தை பத்தி சொன்னாங்க. கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை சிரிச்சுச்சுன்னா எங்களுக்கு அப்படியே அந்த வலியெல்லாம் மறந்து போயிடும். நாங்க இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு குழந்தை பெத்துக்கிறாங்க, எபிடியூரல் இன்ஜெக்ஷன் ஆரம்பிச்சு சி செக்ஷன் ஆரம்பிச்சு எத்தனை பேருக்கு இன்னைக்கு கஷ்டம், அந்த வலி எடுத்து குழந்தை இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கு. அதெல்லாம் டிக்ளைன் ஆயிடுச்சு, அதெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எங்க அம்மா சாப்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னாங்க. எங்க அணியில ஏற்கனவே சொன்னாங்க, இன்னைக்கு நம்மளே வீட்டுல ஒழுங்கா சமைக்கிறது கிடையாது. இன்னைக்கு சமைச்சு வச்ச சாப்பாடு 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள தூத்தும் இருக்கு. ஃப்ரிட்ஜே அழுகிற நிலைமைக்கு வந்தது. என்னை சாப்பாடு எடுத்து வெளியில தூக்கி போடுன்ற நிலைமைக்கு ஃப்ரிட்ஜ் அழுகுது. இதுல இவங்க பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறாங்களாம். அவங்களே இன்னொன்னு சொன்னாங்க, அன்னைக்கு 7-8 குழந்தைங்க பிறந்துச்சு, கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அன்னைக்கு 7-8 குழந்தைங்க பிறந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இன்னைக்கு 7-8 குழந்தை பிறந்தா கஷ்டப்பட்டு உங்களால வளர்க்க முடியுமா? உங்களுக்கு பொறுமை இருக்கா? நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஆரம்பிச்சு நாம் இருவர் நமக்கு ஒன்றுன்னு முடிஞ்சு இன்னைக்கு ஒண்ணே கண்ணே கண்ணுல நிக்கிறோம். ஆக நமக்கு இன்னைக்கு அந்த ஒரு அம்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நமக்குள்ள பொறுமை குறைஞ்சு போச்சு. அப்ப எப்படி நீங்க நான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்னு அன்னைக்கு வளர்த்தாங்க, இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்றதான் நம்ம பேசணும். நம்ம 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உள்ள கதையெல்லாம் இன்னைக்கு பேசுறதுல ஒத்துக்க முடியாது. அதனால சுபா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா எங்க அன்னைக்கு ஆதரவா பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்து சுமித்ரா இவங்களும் இந்த மகப்பேரை தான் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம கல்யாணம் ஆகி போனோடனே இந்த கன்சீவ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நமக்கு ராஜ மரியாதை. பார்த்து பத்திரமா எந்திரி, உட்காரு, கை பிடிச்சு நடக்க, சாப்பாடு இது வேணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தைக்கு இது நல்லது, குழந்தைக்கு அது நல்லது, நீ இது சாப்பிடாத. நமக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். இல்ல நீ சாப்பிட்டனா குழந்தைக்கு ஒத்துக்காது. ஆக அந்த குழந்தை கருவை சுமக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சக மனுஷியா என்னைய பார்க்கல. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு சாப்பாடு என்ன பிடிக்கும், எனக்கு தூக்கம், அதெல்லாம் கிடையாது. குழந்தைக்கு இது வேணும், குழந்தைக்கு ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கா நீ இதை பண்ணு, குழந்தை இப்படி இருக்கணும். நம்ம கொஞ்சம் படுத்தே இருந்தோம்னா குழந்தை இன்ஆக்டிவா இருக்க போகுது, நீ எந்திரிச்சு நட, எனக்கு கால் வலிக்குது, ஆனா அதெல்லாம் இல்ல, குழந்தை ஆக்டிவா இருக்கணும். ஆக அந்த என்னைக்கு நம்ம ஒரு அம்மான்ற ஒரு கருவை சுமக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னில இருந்தே நம்ம சுமையோட தான் இருக்கோம். எனக்கு என்ன பிடிக்கும்ன்றதே அங்க மறந்துட்டாங்க. குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் நமக்கு ராஜ மரியாதை. அதுக்கப்புறம் அப்ப கூட அந்த குழந்தைக்கு நம்ம பால், நம்மளோட தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் நேரா குழந்தைய கொஞ்சம் போயிடுவாங்க, நம்மள விட்டுருவாங்க.
இதுல எல்லாரும் பிரெக்னன்சியை பத்தி பேசுனாங்க. நாங்களும் வந்து கல்யாணம் ஆன புதுசுல சிம்ரன் மாதிரி சிக்குன்னு சிம்ரன் மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறோம். ஆனா இந்த தாய்மை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வெயிட் ஏறிடுது. இது அதை திருப்பி அதை நாங்க குறைக்கிறதுக்கு நாங்க படுற கஷ்டம் இருக்கு. ஆனா இதே ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சுமித்ரா சொன்னாங்க, நாங்க சாப்பாடை பண்ணி முடிச்சு குழந்தை சாப்பிட்டுட்டு அடுப்பு அணைச்சிட்டு போனா கூட திருப்பி குழந்தை வந்து ஒரு தோசை கேட்டா சந்தோஷமா ஊத்தி கொடுப்பானு. நான் வந்து ஒரு தாய் தான், என்னை ஊத்தி கொடுத்தாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நானும் ஒரு சக மனுஷி, என்னோட உடம்பும் இரத்தமும் சதையால தான் செஞ்சிருக்கு, இரும்பால செய்யல. ஓகேங்களா? சோறு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நான் இப்படி என் குழந்தை சிரிச்சா குழந்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தை சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்னா நான் வந்து என் குழந்தையோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருந்து அவளை வாழறத நான் பார்க்க மாட்டேன். நம்ம பிராக்டிக்கல் ரியாலிட்டி என்னவோ அதை தான் நம்ம பேசணும். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு காதுல தேன் ஊறுற மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு நடைமுறை என்ன அப்படின்றதான் நம்ம கேட்கணும். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்றீங்களே, குழந்தைங்களுக்கு வந்து நாங்க அது செஞ்சோம் இது செஞ்சோம், குழந்தைங்க வளர்றது எங்களுக்கு சந்தோஷம். அப்படியே இன்னைக்கு முதியோர் இல்லம் வந்துச்சு. நீங்க தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்க்குறீங்க, சந்தோஷமா தானே குழந்தைங்க வளர்க்குறீங்க. அப்படியே முதியோர் இல்லம் வந்துச்சு. அப்பயும் வந்து சில பேர் வீட்டுல அதாவது அம்மாவை வச்சுக்கிறேன்னுவாங்க, அப்பாவை வேணா முதியோர் இல்லை. ஏன்னா அம்மா வந்து வீட்டுல இருந்தா வேலைக்காரியா இருப்பாங்க. அப்ப சிறிய பருவத்துல உனக்கு அம்மாவா இருந்து வளர்ந்தவ, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து உனக்கு ஒரு வேலைக்காரியா தேவைப்படுறான். ஆக எந்த இடத்துல நீ ஒரு அம்மாவா மதிச்ச? அதெல்லாம் இவங்க வந்து ரியாலிட்டிய மறந்துட்டு பேசினாங்க அப்படின்றதுதான் எனக்கு கொஞ்சம் ஆதங்கமா இருக்கு. சிவா, அதாவது சிவா, உங்களுக்கு வந்து அஜைல் மெத்தடாலஜி தெரியும்ன்றதை நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்காக நீங்க வந்து வாட்டர் ஃபாலை பத்தி தான் பேசி உங்களுக்கு அஜைல் தெரியும்ன்றதை எங்களுக்கு இன்டைரக்டா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. விஜய் இது நிறைய அந்த பாக்யராஜ் எல்லாம் பத்தி பேசினாங்க. அதே விஜயகாந்த் தான் வந்து இது ஒரு படத்துல வந்து அம்மாவை வந்து நீ ஏன் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஏன்னா அம்மா உனக்கு வேலைக்காரியா இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதை மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து சிவா பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா வரும் ஆனா வராதுன்ற மாதிரிதான் பேசினாரு. சுகம் ஆனா சுமை, அப்படிதான் அவர் முடிச்சார். அவரோட ஒரு பாயிண்டையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்படிதான் இது சொல்லியிருக்காரு. நான் வந்து என்னோட கருத்துக்கு வரேன். அதாவது வந்து ஒரு ரியாலிட்டியா பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்லை, ஒரு சாப்பிட உட்காரோம். அப்பதான் அந்த குழந்தை 1 2 3 எல்லாம் பண்ணும். அப்ப நம்ம சாப்பாடை விட்டு உடனே எந்திரிச்சு போய் அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து உட்காருமோ நமக்கு சாப்பிட தோணுமா சொல்லுங்க? ரியாலிட்டி அதுதான். அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு சாப்பிடுறது, ஏன்னா நான் உட்காந்து சாப்பிடும் போது எனக்கான அந்த ஒரு 10 நிமிஷம் நான் உட்காந்து நிம்மதியா சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப கூட அந்த குழந்தையோட ப்ரையாரிட்டி தான் முக்கியமா படுது. அப்ப அந்த குழந்தைய போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தபோது எனக்கு அது அந்த சாப்பிடுறதுக்கான ஒரு ஆசை போயிடுது. சரி, அந்த பருவத்தை தாண்டி ஒரு குழந்தை 2 வயசு 3 வயசுல இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடலாம்னா ஒண்ணே நம்ம போய் உட்கார்ந்தோம்னா ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், இந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு இவங்களுக்கான வேலைகளை பார்த்து கடைசியில எனக்கு என்ன பிடிக்கும்ன்றதே நான் மறந்துடுவேன். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எங்களுக்கு வீட்டுல ஒரு சமையல் பண்ணும்போது அப்படிதான். ரியாலிட்டியா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் போது எனக்கு என்ன பிடிக்கும்ன்றதே வந்து அவங்க மறந்து போகுது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய லேடிஸ் ட்ரிப் போகணும்னு சொல்றாங்க. ஏன்னா லேடிஸ் ட்ரிப் போனா ஹஸ்பண்டையும் கழட்டி விட்டு குழந்தைங்களையும் கழட்டி விட்டு நாங்க போய் கொஞ்சம் நிம்மதியா அப்பா எனக்கு தூங்குற நேரத்துக்கு தூங்கி எனக்கு சாப்பிடுற நேரத்துக்கு சாப்பிட்டு எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதாவது தாயோட வேலைக்கு வந்து ஓய்வு கிடையாது. இரவு நம்ம வந்து ஒரு 24/7 அந்த உணர்வு வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. நீங்க போய் படுத்து தூங்குனா கூட உங்க குழந்தை அழுதுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களை அறியாம நீங்க எந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தூக்கம் கூட வந்து ஒரு 6 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா தூங்குறதுக்கு கூட உங்களால முடியல. அப்ப நீங்க அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதை எப்படி நீங்க வந்து சுகம் சொல்வீங்க? கடைசியா பார்த்தா நானும் மனுஷி தானே. அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், பெண்களுக்கு 40 வயதானா கால்சியம் குறையுது, உடல் சத்து குறையுதுன்னா ஆமா, நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் சின்ன வயசுல எடுக்கிறனாலதான் 40 இயர்ஸ்க்கு மேல நமக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வருது.
குழந்தை முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதே டைம் வந்து நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், நமக்குன்னு ஒரு டைம் இருக்கணும், நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும். இப்ப வந்து நான் வீட்டுக்கு வரேன், என் குழந்தை வேணும், சமையல் வேணும்னு கேக்குது, சாப்பாடு வேணும்னு கேக்குது. நான் வந்து ஜிம்முக்கு போகணும்னு வச்சிருக்கேன். நான் இப்ப குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு போறதுக்கு இந்த ஜிம் முடியாது. ஏன்னா செஞ்சு கொடுத்து முடிச்சு கிச்சனை ஏற கட்டி முடிச்சு தூங்க போறதுக்கு லேட் ஆயிடும். அப்ப நமக்கான ப்ரையாரிட்டி, எனக்கான ஐடென்டிட்டி வந்து நான் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது, இந்த பிரெக்னன்சி பீரியட்லயும் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கேரியர் உமனா இருந்தா கூட அந்த பிரெக்னன்சி பீரியட் வரும்போது ஒரு செட்பேக் வருது லேடிஸ்க்கு. இதை வந்து நம்ம இது வந்து நம்ம எப்படி சுகம்னு எடுத்துக்க முடியும்? கரெக்ட், எனக்கு குழந்தை பிறக்குது, எனக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கு. ஆனா ஆஸ் அ விமன், ஆஸ் அ உன்னா என்னோட ஒரு பர்சனல் ஐடென்டிட்டில எனக்கு ஒரு செட்பேக் வருது. அப்போ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் ஒன்னும் புத்தர் கிடையாது, எல்லா சுமையுமே சுகம்னு எடுத்துக்கிறதுக்கு. நான் ஒரு சக மனுஷி. அதுக்கப்புறம் வந்து இவங்க நான் நேரம் முடிஞ்சனால நான் ரேப் அப் பண்ணிக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவா நான் இருக்கிறேன். என் குழந்தை செய்யறதுல எனக்கு சந்தோஷம் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த குழந்தைய ஒரு ஸ்டேஜ்லயும் பராமரிக்கும் போது எனக்கான கஷ்டம், மனசளவுல உடல் அளவுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு கடைசியா ஒரு வயதானதுக்கு அப்புறம் எனக்குன்னு வரப்போது எனக்கு அந்த உடம்புக்கான பலு இல்ல, மனசுல மனசுல வந்து தைரியம் இல்லாம போயிடுது. ஆக குழந்தை வளர்ப்பு சுகமாக இருந்தாலும் அது சுகமான சுமைதான். சுமையான சுகம் கிடையாது, சுகமான சுமை. அந்த சுமையை சுமந்து கொண்டுதான் நாங்கள் அனைவரும் பயணிக்கிறோம், அம்மாவாக பயணிக்கிறோம். ஆக இது சுகமான சுமை 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 என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு துன்பங்களையும் சுமையையும் தாங்கிக்கிட்டு இருந்தா இப்படி வந்து கொட்டியிருப்பாங்க பாருங்க. அந்த மூட்டை அவுக்க வந்துகிட்டே இருக்கு. நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கறனால பாதி மூட்டையோட அதை ஏற கட்டிட்டு அவங்க போறாங்க. விட்டோம்னா ஒரு மணி நேரம் அவங்க அந்த மூட்டையை அவுத்து காட்டுவாங்க. எவ்வளவு கஷ்டம் சொல்றாங்க பாருங்க. குழந்தை வயிற்றுல வந்த நாள்ல இருந்து போச்சுரா நிம்மதி. சுமை அந்த இயற்கை, அதை பிசிக்கல் சுமை மட்டுமில்ல, நமக்கு மென்டல் சுமையும் சேர்ந்துக்குது. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அப்படி படுக்காத, இப்படி படுக்காத, இப்படி நடக்காத, அங்க இருந்து ஆரம்பிக்குது எங்களுடைய சுமை. அதுக்கப்புறம் அது தீர்றதே கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. நாங்க தான் எங்களுடைய எல்லா உணர்வுகளையும் எல்லா ஆசைகளையும் தியாகம் செய்துட்டு இந்த குழந்தைங்களை வளர்க்குறோம். இதை எப்படிங்க நீங்க சுகம்னு சொல்றீங்க அப்படின்னு அழாத குறையா கேட்டுட்டு போயிருக்காங்க. ஆக இப்ப 2 அணியினரும் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்து விட்டார்கள். எல்லாவற்றையும் நடுவர் மன்றம் குறித்து வைத்திருக்கிறது. நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். தராசிலே இட்டு எந்த தராசினுடைய தட்டு கீழே போகிறதோ அந்த அடிப்படையில நம்ம முடிவுக்கு வருவோம். சுகமே என்று சொன்னவர்கள் பட்டியலிட்டு சொன்னவை எல்லாம் குழந்தையை பார்க்கிற போது நமக்கு இருக்கிற அந்த கவலைகள் எல்லாம் மறந்து போகுது. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய என்னை என் தாய் பெற்றாள் அப்படின்னு பட்டினத்தார் சொல்லுவார். அந்த மாதிரி தொந்தி சரிய அந்த குழந்தையை அவள் சுமந்து பெற்றாலும் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கிற போது எல்லாமே மறந்து போகுது. அது எங்களுக்கு பேரின்பமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க சுகமே அணியினர். அதே மாதிரி என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பாட்டி போன்றவர்களும் 7-8 பிள்ளைங்களை பெற்றாங்க. மக்களை பெற்ற மகராசியா இருந்த போது அவங்க அழுத்துக்கல, சலிச்சுக்கல, எல்லா குழந்தைகளையும் நல்லா வளர்த்தாங்க. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அன்பை பாசத்தை கொடுத்தாங்க. அதுல அவங்க பெருமிதம் கொண்டாங்களே தவிர அதை ஒரு சுமையா அவங்க என்னைக்குமே மூக்க சிந்தி போடல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சிவா சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, இப்பெல்லாம் ரொம்ப எல்லாமே டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டானா குழந்தையே பெத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த காலத்து பிரின்சஸ் எல்லாம் போயிட்டாங்க. நீங்க என்னமோ அந்த அரத பழசான கதையே இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் யாரும் ஒண்ணு எதுவுமே கவலைப்படுறது இல்லை, எதை பத்தியுமே அலட்டிக்கிறது இல்லை. டிவோர்ஸா அது வந்துட்டு போட்டுமே, அதுக்கெல்லாம் ஒரு காரணமே தேவையில்லை, பிடிக்கலன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி அவர் சொல்லிட்டு போனாரு. ஆக இந்த மாதிரி அவர்கள் வைத்த கருத்துக்கள் இதெல்லாமே ஒரு பக்கம் சுமை மாதிரி தெரிஞ்சாலும் இதெல்லாம் சுமை இல்லைங்க, சுகம்தான். அதை எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. என் குழந்தைக்கு சமைச்சு கொடுக்கறதுல எனக்கு மகிழ்ச்சி தான், என் குழந்தைக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. சுமையே அப்படிங்கிறவங்க அதுல என்னென்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு, நம்ம இதெல்லாம் சுகம்னு சொல்றோமே, இதனால எவ்வளவு மகிழ்ச்சியை, நமக்கான ஆசைகளை, நமக்கான வேலைகளை எல்லாம் நம்ம தியாகம் செய்ய வேண்டி இருக்கு. ஒரு ஜிம்முக்கு போகணும்னா கூட போக முடியறது இல்ல, நமக்கு படுத்து தூங்கணும்னு நினைக்கிற நேரத்துல தூங்க முடியல, அப்பதான் அந்த குழந்தை 8 கட்டையில கத்தும், அப்புறம் 1க்கு 2க்குன்னு எல்லாம் வரிசையா போகும். ஆக நம்மளால நிம்மதியா ஓய்வெடுக்க முடியல. குழந்தையை வயிற்றிலே சுமக்கிற காலத்திலிருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதனால பிராக்டிக்கலா பார்த்தோம்னா இதெல்லாம் சுமை, சுகம்னு நம்ம நம்மளை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோமே தவிர இதுல முழுக்க சுமையினுடைய பாரம் எங்களால தாங்க முடியல, அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சுகம்ங்கிற வகையில இன்னொரு கருத்தையும் நீங்க என்ன சொல்லலாம்னா, தாய்மார்கள் தான் நம்முடைய மரபை, நம்முடைய மொழியை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்.
அந்த வகையிலே அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்முடைய குழந்தைகள் பெரியவர்களாக வளர்ந்து உலகம் போற்றுகின்ற சான்றோர்களாக நிற்கிற போது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அந்த தாய் அடைகிறாள். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆக மரபுகளை நம் பிள்ளைகள் பின்பற்றும் போது, அவர்கள் மிகச்சிறந்த சான்றோர்களாக வளர்ந்து நிற்கும் போது, அவர்களை மற்றவர்கள் எல்லாம் கொண்டாடும் போது அந்த தாய் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைகிறாள். அது மறுக்க முடியாத உண்மைதான். அதே மாதிரி மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துவதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. நம்ம புத்தர் இல்லை அப்படின்னாலும் சில நேரங்கள்ல மற்றவர்களுக்காக சிலவற்றை செய்கின்ற போது அதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. இதெல்லாம் சுகம் அழியினருக்காக நானும் சில செய்திகளை எடுத்து தருகிறேன். அது இல்லாம சுமை அப்படின்னு பார்க்கிறப்ப இன்னமும் கூட நம்ம 21ஆம் நூற்றாண்டு வந்துட்டோம். ஆண்களுக்கு இணையா, ஏன் ஆண்களை விட அதிகமாகவே பெண்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற போதும் பெண்களுக்கு அந்த பளு குறையவே இல்லை. அந்த காலத்துல வீட்டுல இருந்த பெண்கள் 7-8 பிள்ளைகளை பெற்றுட்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப நம்ம 7-8 பெற்றுக்கலனாலும் 1-2 பெற்றுக்கிட்டாலும் அவங்கள முழுக்க வளர்க்கிற பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம வேலைக்கு போறோம், படிக்கிறோம். இன் அடிஷன் டு தட் கிச்சன் கேபினெட் நம்ம கைவசம் தான் இருக்கு. அதை யாருமே எடுத்துக்கிறதுக்கு வரதில்லை. அந்த காலத்துல பிள்ளைங்க கிச்சன்ல உட்காந்து நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டாங்க. இப்ப மாம் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு நமக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இன்னமும் சமைக்கிற பொறுப்பு பெண்களிடம் தான் இருக்கிறது. பல ஆண்களுக்கு எனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது அப்படிங்கறது தான் இன்னும் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் ஊருக்கு போயிட்டாங்கன்னா இங்க இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி ஏதாவது இந்த மாதிரி கடையில வாங்கிப்பாங்க. மற்றபடி குழம்பு ஒரு வீட்டுல இருந்து வரும், ரசம் ஒரு வீட்டுல இருந்து வரும், காப்பி ஒரு வீட்டுல இருந்து வரும். ஆக ஒரு காப்பி கூட இவங்களுக்கு வச்சு குடிக்க தெரியாது. அந்த மாதிரிதான் இன்னமும் நம்முடைய ஆண்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒத்துக்கத்தான் வேண்டும். ஆக இதெல்லாம் பெண்களுக்கு சுமையை கூட்டுகிற செயலாகத்தான் இருக்கிறது. அவங்களுக்குன்னு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது, டைம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு அவங்க நம்ம ஆசைப்பட்டதை செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருப்பதில்லை. அதுதான் உண்மை. செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, இன்னைக்கு ஒரு புக்கை படிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது உடம்பு கெஞ்சும், படுத்துவோம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க ஒத்தி போட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா போதுமான சப்போர்ட் அந்த குடும்பத்திலே அவர்களுக்கு கிடைப்பதில்லை. உன்னா சொன்ன மாதிரி ஊதியம் இல்லாத பணி, ஓய்வு இல்லாத பணி, ஞாயிறன்று கூட விடுமுறை இல்லாத பணி அப்படின்னா அது தாய்மார்களுடைய அன்னை என்கிற பணிதான். இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதானே, நீங்க தானே செய்யணும். இதெல்லாம் யார் செய்வாங்க? சுமக்கிற வேலையை நீங்க பண்ண முடியாது, அதை வெளியிடுற வேலையை நீங்க செய்ய முடியாது. ஆனால் அதற்கு பிறகு அந்த குழந்தையை வளர்ப்பதாகட்டும், அந்த குழந்தையை அங்க இங்க அழைச்சிட்டு போறதா இருக்கட்டும், அடுக்களை பணிகளை பகிர்ந்து கொள்வதாக இருக்கட்டும், இதுல எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கை நீட்டினீங்கன்னா எவ்வளவு உதவியா இருக்கும். அதை கூட இந்த காலத்துல ஆண்கள் இன்னமும் செய்யவில்லை அப்படிங்கிறதுதான் வருத்தத்திற்குரிய உண்மை. அதனால பல பெண்கள் தாய்மார்களை எடுத்துக்கொண்டவர்கள் she buries her dreams, she burns her desires அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. குடும்ப சுமையின் காரணமாக பலவற்றை அவங்க அப்படியே தள்ளி போடுவது, தவிர்ப்பது, அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு காலத்துல நமக்கு பிடிச்சது என்னங்கிறது நமக்கே மறந்து போயிடுது. அந்த மாதிரியான ஒரு சூழலை குடும்பங்கள் இன்றைக்கும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஏதோ சில மேல்தட்டு இடங்களிலே வேண்டுமானால் அவங்க அந்த டிங்கு சிங்கெல்லாம் பண்ணலாமே தவிர சாதாரணமான குடும்பங்களிலே, நடுத்தர குடும்பங்களிலே, ஏழை குடும்பங்களிலே அந்த வார்த்தைக்கெல்லாம் கூட அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. தாய்மார்கள் தான் எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். வெளியில போய் உழைக்கிறாங்க, வீட்டுல பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். குடிகார கணவர்களாக இருந்தா அவங்கள வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. இதெல்லாம் கிராமங்கள்ல போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அந்த தாய்மார்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதை நம்ம கண் கூடாக பார்க்கிற போது இதை சுகம் என்று சொல்லுவது சற்று தயக்கமாகத்தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த தராசு தட்டிலே சுகங்களை ஒரு பக்கம் அடுக்கி சுமைகளை மறுபக்கம் அடுக்கி பார்க்கிற பொழுது அந்த தராசிலே கூட அந்த சுமைங்கிற தட்டு தான் அடியில போகுது. அதாவது அதனுடைய எடை கூடுதலாக இருக்கிறது என்பதைத்தான் ஒப்புக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இதைத்தான் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நடுவர் தீர்ப்பாக சுகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவையெல்லாம் சுகங்கள் என்று தாய்மார்கள் தங்களை தாங்களே மகிழ்வித்துக் கொண்டாலும் கூட யதார்த்த வாழ்விலே மிகுதியாக இருப்பவை இன்றும் கூட சுமைகளே என்பதையே என்னுடைய தீர்ப்பாக நான் சொல்லுகிறேன். அத்தோடு நிறுத்த விரும்பவில்லை. நடுவர் என்றால் அதற்கு தீர்வையும் சொல்ல வேண்டும் இல்லையா? தீர்க்க முடியாத பிரச்சனையானா இல்லை. குழந்தையை சுமப்பது, அதனை பெற்றெடுப்பது அது ஆண்களால செய்ய முடியாது, ஒத்துக்கிறேன். அதை தாண்டி மற்ற எல்லா பணிகளிலும் ஆண்கள் கை கொடுக்கலாம், பிள்ளைகள் கை கொடுக்கலாம். ஆக எல்லாருமே டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்க லாங்குவேஜுக்கே வரணும். டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பணிகளை தாயிடம் இருந்து வாங்கி கொண்டார்களே, ஆனால் அவளுக்குன்னு கொஞ்சம் நேரம், அம்மா உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்கம்மா, அம்மா நீங்க எங்கேயாவது போகணும்னு விருப்பப்படுறீங்களா, நாங்க கூட்டிட்டு போட்டுமா, வரீங்களா, நம்ம போயிட்டு வரலாம், அம்மா நீங்க ஏதாவது படிக்கணுமா,
படிங்க. ஏதாவது நீங்க நுண்கலைகள் செய்யணுமா செய்யுங்க அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தும் போது அந்த பெண் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள். அந்த ஸ்பேஸையும் டைமும் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்றைய பெண்கள் இன்னும் பல சாதனைகளை புரிவார்கள். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி சிங்கிள் மதரா இருக்கிறப்ப இன்னும் பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள் இல்லையா? கணவன்மார்களே இல்லாத போது அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் அதிகம். கணவனை இழந்த பெண்கள், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மனைவியை இழந்தா அவன் மறுமாசமே புது மாப்பிள்ளை ஆயிடுவான். ஆனா அந்த பெண் குழந்தைகள் இருக்கிற அந்த ஒரே காரணத்துக்காகவே திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த குழந்தைகளுடனேயே போராடி இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது இன்னைக்கும் நடக்குதா இல்லையா? இன்னைக்கும் நடக்குது. குழந்தைகளுக்காகவே அவள் தன்னுடைய ஆசைகளை பொசுக்கி விட்டு அந்த பிள்ளைகளை நன்கு வளர்த்து அவங்கள ஆளாக்குவோம், அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ பிள்ளைகளே சொல்றாங்க, எங்க அம்மா என்னை மாடு வாங்கி வளர்த்து பால் கறந்து வித்தெல்லாம் என்னை வளர்த்து படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்ற தாய்மார்களை நான் பார்த்திருக்கேன். இட்லி சுட்டு வித்து என் தாய் என்னை படிக்க வைத்தாள் அப்படின்னு சொல்ற எத்தனையோ பெரிய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆக சுமை என்பது காலம் காலமாக அது சமுதாயத்தின் காரணமாகவோ இயற்கையின் காரணமாகவோ எல்லாம் சேர்ந்தோ பெண்ணுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இயற்கையாக ஏற்பட்ட சுமைகளை தடுக்க முடியாது என்றாலும் செயற்கையாக சில சுமைகளை இந்த சமூகமும் அந்த பெண்ணின் மீது சுமத்தி இருக்கிறது இல்லையா? அதை ஆண்கள் மற்ற பெண்கள் மனம் வைத்தால் குறைக்கலாம், அதனை நீக்கலாம். ஆக அந்த ஒரு சிந்தனையை நீங்கள் உங்களுடைய மனத்திலே வைத்து அன்னையர்களை வெறும் வார்த்தைகளால் கொண்டாடாமல் வாழ்க்கையிலும் கொண்டாடுங்கள். அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். வேறு அன்னையர் இல்லம், ஆனால் அன்னை இருப்பது முதியோர் இல்லம்னு ஆக்காதீங்க. வயதான தாய்மார்களாக இருந்தால் அவர்களிடம் அன்பாக பேசுங்கள். வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா பரவாயில்ல, போன்லயாவது கூப்பிட்டு அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எப்படிமா இருக்கீங்க, நான் இங்க இருந்தாலும் நான் உங்களதாம்மா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவையாவது பேசுங்க. வயதான தாய்மார்களையும் தந்தைமார்களையும் தனித்தனியா பிரிக்காது. அப்படி இல்லாம அவங்க 2 பிள்ளைங்க இருந்தா 2 பிள்ளைங்களையும் 2 இடத்துல விட்டு வளர்த்தாங்க இல்லையே, எல்லா பிள்ளைகளையும் 7 பிள்ளைகளையும் அவங்க தானே வளர்த்தாங்க. அதனால அப்பா அம்மாவை வயதான காலத்திலே பிரிக்காது. அவங்க நமக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நமக்கு நம்முடைய இந்த முன்னேற்றத்திற்கு வழிகோலி இருக்கிறார்கள் என்பதை மனத்திலே வைத்து அன்னை எந்த பருவத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் இளம் பெண்ணாக இருந்தால் அவளுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு கனவுகள் கைகூடுவதற்கு அந்த குடும்பம் ஒத்துழைக்க வேண்டும். அதுவே வயதான தாய்மாராக இருந்தார்கள் என்றால் அவங்கள்ட்ட அன்பா பேசுங்க. அவங்கள முடிஞ்சா உங்களோட அழைத்து வைத்துக் கொண்டு அவங்களுக்கு அந்த மன நிம்மதியை கொடுங்கள் என்று சொல்லி, தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அன்பு என்ற ஒன்று, உண்மையான அன்பு இருக்குமானால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி, அன்னையர் தினம் என்பது அன்னையை வெறும் வார்த்தைகளால் கொண்டாடுகின்ற தினம் அல்ல, வாழ்க்கையிலும் கொண்டாட வேண்டும். அவர்களுடைய கனவுகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த சுமைகளில் இருந்து அவர்களை அதிகமாக அழுத்தி கொண்டிருக்கின்ற சுமைகளில் இருந்து அவர்களுக்கு கொஞ்சமாவது விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, சிறப்பாக பேசிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை அளித்த தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தை நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்னையர் தினத்தை முன்னிட்டு இந்த அருமையான பட்டிமன்றத்தை அமைத்துக் கொடுத்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி மற்றும் நித்தம் பேசு வலையொலி அமைப்பாளர்களுக்கும், சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொடுத்த நடுவர் திருமிகு மேகலா ராமமூர்த்தி அவர்களுக்கும், தம் கருத்துக்களை சிறப்பாக பகிர்ந்த பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் உலகெங்கும் இந்த நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நம் இனிய தமிழ் மக்களுக்கும் நன்றியும் அன்பும். அன்னையர் தின வாழ்த்துக்கள்.